நாங்கள் போன முறை பார்த்தோம் யூஆர்சி ரூல்ஸ். ஒரு யூஆர்சி ரூல்ஸ் எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்களா என்ன மாதிரி விளங்குதா? அப்புறம் தமிழ் நோட் ஒன்று தாரன். 26 உறுப்புரைகளையும் படிவா படிச்சுக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த முறை எக்ஸாம் செய்யறபடியா நான் இன்றைக்கு அந்த கணக்கை செய்யலாம்னு பார்க்கிறேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த ஃபொரெக்ஸ் இதை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாஸ் பேப்பர்ல 20 மார்க்ஸுக்கு வர ஒரு கேள்வி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கால்குலேஷன். இப்போ வடிவா நீங்கள் செஞ்சீங்கண்டா 20 மார்க்ஸை ஈஸியாக எடுத்து போட்டு போயிடலாம். உங்களை பொறுத்தவரையில தியரி படிச்சு ஸ்கோப் பண்றது கஷ்டம். அப்படியா நீங்கள் இந்த கால்குலேஷனை வடிவா செஞ்சீங்கண்டா ஈஸியாக 20 மார்க்ஸ் எடுக்கலாம். அது எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கூட நான் தேரியில மெனக்கட விரும்ப இல்லை. நேராக நாங்கள் கணக்குக்கு போவோம். அதுக்கு முதல்ல நான் சும்மா பேசிக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு தாரேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்நிய செலவாணி ரைட். அந்நிய செலவாணியோட தொடர்புடைய விடயங்கள் பொதுவாக கூட பார்ட் 10ல ஒரு 2 மார்க்ஸுக்கு சின்ன சின்ன கேள்விகள் வாரது. அதாவது நாணய மாற்று வீதங்கள் தொடர்பாக சில சின்ன விடயங்கள் தொடர்பாக ஒரு 2 மார்க்ஸ் ஒரு கேள்வி வாருது. மெயின்லி உங்களுக்கு உங்களுடைய பாஸ் பேப்பர்ஸை பார்த்தா பொதுவாக 6வது கேள்வியாக உங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கால்குலேஷன் கேள்வி வாருது ரைட். அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில ரைட், சில பேர் நீங்கள் ஏற்கனவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கால்குலேஷன் ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா? என்ன மாதிரி ஐடியா இருக்கா? என்ன மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கால்குலேஷன்ஸ் யாராவது ஏற்கனவே கணக்கு செய்த அனுபவம் இருக்கா? இல்லாட்டி கணக்கு கஷ்டமா? என்ன மாதிரி உங்களுக்கு? கணக்கு செய்யறதில்லை கொஞ்சம் விளக்கம். ரைட் ரைட். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். இப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் மெயின்லி இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரைட். அதை மாதிரி பிரான்ச் லெவலில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபாரின் கரன்சி இஷ்யூ பண்ணுவீங்க, இல்லாட்டி ஃபாரின் கரன்சி கஸ்டமர்ஸ்ல இருந்து பை பண்ணுவீங்க. சரி, அது மாதிரி டிராஃப்ட் இஷ்யூ பண்ணுவீங்க ரைட். அந்த மாதிரி பலவிதமான கொடுக்கல் வாங்கல்கள் நாங்கள் அனுதினம் இந்த வங்கிகள் இந்த நாணய மாற்று பரிமாற்று வீதத்துடன் தொடர்புடைய கடமைகளை மேற்கொள்றோம். சரியா, அந்த வகையில பாத்தீங்கன்னா கூட இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பாக தான் நாங்கள் இந்த கூட அந்நிய செலவாணி வீதத்தை நாங்கள் இந்த கணக்குல பார்ப்போம். சரி, அப்போ கூட நீங்கள் பாஜஸ்ல செய்யறதை விட இன்டர்நேஷனல் ட்ரேட்ல செய்யற அந்த கொடுக்கல் வாங்கல்கள் தான் இந்த உங்களோட கணக்குல வரும். சரியா, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வங்கியும் காலையில இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணும். என்ன, உங்களுக்கு டெய்லி உங்களோட ட்ரெஷரியில டீலர்ஸ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். என்ன, உங்களோட கரன்சி பையிங் செல்லிங் இருக்கும், அப்புறம் உங்களோட செக்ஸ் பையிங் செல்லிங் இருக்கும், அப்புறம் உங்களோட டிடி பையிங் செல்லிங் இருக்கும். டிடிண்டா டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர். பொதுவாக நாங்கள் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸுக்கு பாவிக்கிற ரேட் தான் இந்த டிடி பையிங் செல்லிங். உங்களுக்கு தெரியும் ஒரு நாணய பரிமாற்று வீதம் வாங்கும் விலை மற்றும் விற்கும் விலையாக 2 விலைகள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் குறிப்பிடப்படும். சரியா, அதுகள் எல்லாம் கூட போர்ட் ரேட் என்று சொல்றது. அதாவது கூட ஒவ்வொரு வங்கியிலும் உள்ள ட்ரெஷரியால பப்ளிஷ் பண்ற போர்ட் ரேட் என்று சொல்லுவோம். சரியா, அப்புறம் அந்த ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அடிக்கடி கிளம்பி கொண்டிருக்கும். காலையில் இருக்கிற ரேட்டை விட பிறகு உங்களுக்கு மத்தியானம் அந்த ரேட் கூடலாம் குறையலாம். சரியா, அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ரேட்ஸ்ல அடிக்கடி தளம்பல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த நாணய மாற்று வீதத்துல செல்வாக்கு செலுத்துற பலவித காரணிகள் உண்டு. சரியா, அப்ப உங்களுக்கு அது குறிப்பிட்டு சொல்ல இயலாது இந்த காரணத்தால தான் ரைட் இன்றைக்கு ரேட் கூடுது குறையுது. அது பல நாடுகள்ல பலவித காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. உங்களோட ட்ரெஷரியில பாத்தீங்கன்னா அவங்க இந்த நேரம் ஸ்கிரீன்லேயே இருப்பாங்க எப்படி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூவ்மெண்ட்ஸ். அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் டீலர்ஸ்ட கேட்குற நேரம் உங்களோட ரேட்ஸ் மாறிக்கொண்டே இருக்கும். பொதுவாக இந்த ரேட்ஸ் வங்கிகள்ல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ஒரு வங்கி $1 190 கோட் பண்ணால் சில நேரம் இன்னொரு வங்கி 189 ரூபா 50% அந்த மாதிரி சில வித்தியாசங்கள் வங்கிகளுக்கு இடையிலும் இருக்கும்.
காரணம் உங்களோட வங்கியில் இருக்கிற அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை பொறுத்து. சரியா? சில கூட வங்கியில் என்ன செய்யறா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கூட மார்க்கெட்ல சந்தையில வாங்கித்தான் உங்களுக்கு அந்த வெளிநாட்டு அந்நிய செலவாணி விற்கும் போது சில நேரம் உங்களுக்கு கூட ரேட், சில வங்கிகள் குறைவாகும், சில வங்கிகள் கூட கோட் பண்றதுக்கு காரணம். மேலும் இந்த அந்நிய செலவாணி பரிமாற்று வீதம் அடிக்கடி தளர்ந்ததுக்கு ஒரு காரணம் தான் உங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஏன்னா உங்களோட கேள்வி நிரம்பலை பொறுத்து இந்த பரிமாற்ற வீதம் மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் ரைட் மெயின் கரன்சி, அதாவது டாலர் டு ரூபி ரேட்டை பாத்தீங்கன்னா இப்ப கூடிக்கொண்டு போகுது. சரியா? இந்த COVID-19க்கு பிறகு பாத்தீங்கன்னா கூட இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கஸ்டமர்ஸ் கூட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், அதாவது முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். காரணம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த டாலரின் பெறுமதி தொடர்ந்து கூடிக்கொண்டே போகும். ரைட்? அது ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம். இப்ப உங்களோட பேப்பர்ல வர கணக்கை பொறுத்தவரையில தருவாங்க உங்களுக்கு பொதுவா இந்த கணக்கு. உங்களுடைய வாடிக்கையாளர் ஏற்றுமதியாளர். சரியா? ஏற்றுமதியாளர் அவர் குறிப்பிட்ட ஒரு ஏற்றுமதியை ஒரு நாட்டிற்கு மேற்கொள்வார். அப்படி மேற்கொள்ளும் பொழுது சில நேரம் அவருக்கு அந்த ஏற்றுமதிக்கு தேவையான மூலப்பொருட்களை இன்னொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். உமது வாடிக்கையாளர் ஏற்றுமதியாளராகவும் இறக்குமதியாளராகவும் தொழிற்படுவார். இதே பேசிஸ்ல தான் உங்களோட நான் 5வது கணக்கு உங்களுக்கு பார்த்து இந்த ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் கணக்கு. ரைட்? அந்த கணக்கை பார்த்தாலும் இதே அடிப்படையில் தான் இரண்டு இந்த கால்குலேஷன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே அடிப்படையில் போற நீங்கள் செய்யக்கூடிய கணக்கு. ஈஸியாக இந்த 2 கணக்குகளை நீங்கள் வடிவம் செஞ்சா 40 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். சரியா? அப்ப உங்களுடைய வாடிக்கையாளர் இறக்குமதியாளராகவும் ஏற்றுமதியாளராகவும் தொழிற்படுவாராக கருதப்பட்டு நீங்கள் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். நான் முந்தைய நாங்கள் படித்த கலெக்ஷன், உதாரணத்துக்கு டிபி டாக்குமெண்ட் ஒன்று வந்தால் தெரியும், $10,000 டிபி டாக்குமெண்ட் ஒன்று வந்தால் உடனடியாக உங்களுடைய வாடிக்கையாளர் அதை பே பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட்ஸை விடுவிக்க வேண்டும். அதாவது டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பேமெண்ட். அப்ப நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அப்ப $10,000 ஈக்குவலண்ட் பெறுமதியான ரூபாவை உமது வாடிக்கையாளர் கணக்கில் வைப்பிலிட வேண்டும் அல்லது அவருடைய நடைமுறை கணக்கில் இருக்க வேண்டும். அப்ப அந்த ஈக்குவலண்ட் ரூபா பெறுமதியை நீங்கள் அவருடைய கணக்கை பற்று வைத்து நீங்கள் அந்த அமௌண்டை ஏற்றுமதியாளருக்கு அனுப்பி வைப்பீங்க. ரைட்? அப்ப இறக்குமதியாளரை பொறுத்தவரை ரைட், உங்களுடைய கஸ்டமர் டிபியில டாக்குமெண்ட் நோட்டு வருது. அப்ப இறக்குமதியாளர் உடனடியாக அந்த $10,000 பே பண்ணும். சரியா? அப்படி பே பண்ற நேரம் உங்களுடைய வங்கி, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் வங்கி பிரசுரிக்கும் இந்த பரிமாற்று வீதங்கள், வாங்கும் விலை, விற்கும் விலை. அப்படி பிரசுரிக்கும் பொழுது எந்த வீதத்தை நீங்கள் இறக்குமதியாளருக்கு வழங்குவீர்கள்? வாங்கும் விலையா அல்லது விற்கும் விலையா? உங்களோட பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா 2019 மார்ச், 2019 செப்டம்பர் கடைசி பேப்பர். அதில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், உங்களுக்கு தந்திருக்கு 1 ஏப்ரல் 2019 செலவாணி வீதங்கள். ரைட்? எல்லாருக்கும் பேப்பர் பார்க்கக்கூடியதா இருக்கா? இந்த மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா டாலர் டு ரூபி, யூரோ டு டாலர் 2 ரேட்ஸ் தந்திருக்கு. ரைட்? உங்களுக்கு முதலாவது மேலே தந்திருக்கு ஸ்பாட் ரேட் உண்டு, 178.70, 180.60 டாலர் டு ரூபி ரேட். ரைட்? அதுல 178.70 என்ன ரேட்? யாராவது 178.70 என்ன ரேட்? டாலர் டு ரூபி முதலாவது பக்கம் தந்திருக்கு 178.70, அங்கால தந்திருக்கு 180.60 பையிங் ரேட். குட். ரைட். இப்ப இந்த மாதிரி செலவாணி வீதங்கள் தர்ற நேரம் உங்களுக்கு அடிப்படையில் தெரியணும், இந்த பையிங் ரேட் யாருக்கு? வங்கிக்கா அல்லது வாடிக்கையாளருக்கா? அதாவது வங்கியின் பையிங் ரேட்டா அல்லது வாடிக்கையாளரின் பையிங் ரேட்டா? வங்கி. 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 ரைட். அது உங்களுக்கு அடிப்படையில் தெரியணும்.
இந்த கணக்கு தார நேரமோ இல்லாட்டி உங்களுடைய பேங்க்ஸ்ல டெய்லி பப்ளிஷ் பண்ற ரேட்ஸோ அது எப்பவும் வங்கி சார்பா. வங்கி தான் சொல்லுது என்னது, ரைட், நாங்கள் $1 178.70 வாங்குறோம் யார்கிட்ட இருந்து, உங்களுடைய வாடிக்கையாளர். அதே டாலரை வாடிக்கையாளருக்கு திருப்பி விற்கும் பொழுது எந்த விலையில் விற்கும், $180.60. எவ்வளவுச்சா? சரி, அப்ப அது உங்களுடைய பேசிக் அடிப்படை உங்களுக்கு தெரியணும். இந்த பையிங் ரேட் அண்ட் செல்லிங் ரேட், வாங்கும் விலை விற்கும் விலை. சரியா? அப்ப உங்களுடைய கணக்குல தார நேரம் எப்பவும் அந்த அட்டவணையில இருக்கிற வீதங்கள் வங்கி சார்பா எப்பவும் வங்கி தான் சொல்லும், ரைட், இதுதான் எங்களுடைய வாங்கும் விலை, இதுதான் எங்களுடைய விற்கும் விலை. சரியா? இது என்னது, உங்களோட இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரெக்ஸ் பிசினஸ், எங்களுடைய வங்கிகளின் ஃபாரெக்ஸ் பிசினஸ் என்ன, சாதாரண ஒரு உங்களுடைய ரீட்டைல் ஹோல்சேல் பிசினஸ் மாதிரி தான். நீங்க இந்த ஒரு பொருளையும் இடைநிலை வியாபாரியாக இருந்து ஒருவரிடமிருந்து பொருளை கொள்வனை செய்து இன்னொருவருக்கு பொருளை விற்கும் பொழுது என்ன செய்வீங்கள், குறைந்த விலையில் வாங்கி கூடிய விலையில் விற்பீர்கள். அதே பிரின்சிபல் தான் இங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல, அதாவது பை லோ அண்ட் செல் ஹை, குறைந்த விலையில் வாங்கி கூடிய விலையில் விற்பீர்கள். அதான் உங்களுக்கு உங்களுடைய வாங்கும் விலை $178.60, விற்கும் விலை $180.60. இது இப்ப நீங்கள் இறக்குமதியாளர் தொடர்பாகவும் ஏற்றுமதியாளர் தொடர்பாகவும் இந்த விகிதங்களை நீங்கள் சரியாக தெரிவு செய்ய வேண்டும். சரியா? இது உண்மையிலே இந்த கணக்கு செய்கிற நேரம் உங்களுக்கு சில வடிவா விளங்கி இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம்ல செய்கிற நேரம் சில நேரம் டென்ஷன்ல மாறி ரேட்ஸை கோட் பண்ணுவீங்க. சரியா? அந்த மாதிரி கவனையின பிழைகள் வர்றதுக்கு அதிகமாக சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதாவது கணக்கில் நீங்கள் வடிவா ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்றால் பிளவிட மாட்டீங்க. அதாவது உங்களுடைய முழு ஃபோக்கஸும் கணக்கு செய்கிற நேரம் கணக்கில் இருக்கும். அதாவது தெரிவு செய்கிற வீதத்தை சரியாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பாக. அப்ப உங்களுடைய வாடிக்கையாளர் இறக்குமதியாளராக இருக்கும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய கணிப்பீடு செய்கிற நேரம் வாங்கும் விலையை தெரிவு செய்வீங்களா இல்லாட்டி விற்கும் விலையை தெரிவு செய்வீங்களா? உங்களுடைய வாடிக்கையாளர் இறக்குமதியாளராக இருந்தால் என்ன செய்வீங்க? உங்களுடைய வாடிக்கையாளர் இறக்குமதியாளராக தொழிற்படும் பொழுது இந்த தந்த ரேட்ஸ், அதாவது பையிங் ரேட் செல்லிங் ரேட், அதுல எந்த ரேட்டை நீங்கள் தெரிவு செய்வீர்கள்? செல்லிங் ரேட். செல்லிங் ரேட். ஏன்? உங்களுடைய வாடிக்கையாளர் இறக்குமதியாளர், இப்ப அவருக்கு $10,000 டிபி டாக்குமெண்ட் ஒன்று வருது. அப்ப இம்போர்ட் ஒன்று வருது உங்களோட வாடிக்கையாளருக்கு, அவர்கிட்ட கையில $10,000 இருக்கா? இல்ல, அவர்கிட்ட அக்கௌண்ட்ல இருக்கிறது ரூபீஸ். உங்களோட இம்போர்ட் கஸ்டமர்ஸ் எப்பவும் ரூபீஸ் தான் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அந்த $10,000 பில்ல உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு, அந்த டிபி டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு பேங்க் டிமாண்ட் பண்ணும் $10,000 தங்களுக்கு வழங்க சொல்லி. சரியா? அப்ப கஸ்டமர்கிட்ட $10,000 இல்ல, அப்ப அவர் என்ன செய்வார், பேங்க்ல இருந்து வாங்குவார். பேங்க்ல இருந்து வாங்கணும். வாடிக்கையாளருக்கு அது வாங்கும் விலையாக கிளிக் போனது, வங்கிக்கு அது விற்கும் விலையாக தொழிற்படும். அப்ப பேங்க் என்ன செய்யும், அவருக்கு அந்த $10,000 செல் பண்ணும். சரியா? அப்ப இறக்குமதியின் பொழுது இங்கு வங்கி பிரயோகிக்கும் வீதம் எது? 178.70, 180.60? 180.60. ரைட்? அப்ப எப்பவும் இம்போர்ட்ஸுக்கு உங்களை ஞாபகம் இருக்கணும், எப்பவும் செல்லிங் சைட், அதாவது விற்கும் விலையை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சரியா? அதே நேரம் உங்களுடைய வாடிக்கையாளர் ஏற்றுமதி செய்கிறார், அதே டிபி $10,000 டாக்குமெண்ட்டை அவர் ஷிப்மெண்ட் செய்து போட்டு வெளிநாட்டுக்கு அந்த உண்டியலை அனுப்பி வைக்கிறார். அவருக்கு அந்த டாக்குமெண்ட் அங்க போய் சேர்ந்தவுடன் அந்த டாக்குமெண்ட்டுக்கான பெறுமதியை உங்களுடைய வங்கிக்கு எக்ஸ்போர்ட் பில் ப்ரொசீட்ஸ் ஆக வரும். அப்ப உங்களோட வாடிக்கையாளருக்கு அந்த பெறுமதி வரும் பொழுது இப்ப என்ன நடக்கும், இப்ப அவருக்கு $10,000 உங்களுடைய ஏற்றுமதியாளருக்கு பணம் கிடைக்கப்பெறுது. இப்ப அவருக்கு என்ன டாலர்ஸை வச்சு கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது, அவருக்கு தேவை இப்ப ரூபா. அப்ப அவர் தனக்கு வர $10,000 என்ன செய்வார், பேங்குக்கு விற்பார். அவர் பேங்குக்கு விற்கிற நேரம் பேங்க் என்ன செய்யும், பேங்க் அந்த $10,000 கொள்வனவு செய்யும்.
பேங்க் என்ன செய்யறோம், பேங்க் என்ன ரேட்டை பாதிக்கும், வாங்கும் விலை, அதாவது 178 ரூபாய் 70 வரை அந்த ஏற்றுமதி பெறுமதியை உங்களுடைய ஏற்றுமதியாளரிடமிருந்து கொள்வனவு செய்யும். அதுதான் இங்க உங்களோட கணக்குல இருக்க ஃபண்டமெண்டல் ரேட்ஸை பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியணும். எக்ஸ்போர்ட்டருக்கு நீங்கள் எப்பவும் பையிங் ரேட்டை அப்ளை பண்ணுவீங்க, இம்போர்ட்ஸுக்கு எப்பவும் செல்லிங் ரேட்டை அப்ளை பண்ணுவீங்க. அது மாதிரி தான் உங்களோட ஃபாரின் கரன்சி, உங்களோட கஸ்டமர் வந்து பிரான்ச்சில் ஃபாரின் கரன்சி விற்கிற நேரம் நீங்கள் அதை வாங்குறீங்க, அப்ப அங்க கரன்சி பையிங் ரேட். அதே நேரம் உங்களோட கஸ்டமர் வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்காக டாலர்ஸ் கேட்டால் நீங்கள் விற்பீங்கள், அப்ப அங்க கரன்சி செல்லிங் ரேட், கஸ்டமருக்கு அங்க கரன்சி பையிங். சரியா? இந்த ஃபாரெக்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் பேங்க் ஹைலி ரெகுலேட் பண்றது. அதாவது நீங்கள் செய்யற ஒவ்வொரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ், ஸ்பெஷலி உங்களுடைய டாலர் டு ரூபி டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஃபாரின் கரன்சி டு ரூபி டிரான்சாக்ஷன், அதாவது எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன் நடக்கிற நேரம் கட்டாயம் நீங்கள் அதை மத்திய வங்கிக்கு அறிவிக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 நீங்கள் தெரிந்திருக்கும், படிவம் 1 படிவம் 2. சரியா? பொதுவாக இறக்குமதி போது நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பேங்க்ல இருந்து வாங்குறீங்க, பேங்க் உங்களுக்கு விற்குது, அந்த நேரம் நாங்கள் பாவிக்கிறது ஃபார்ம் 1. எக்ஸ்போர்ட்ஸ் கஸ்டமருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது, பேங்க் அதை வாங்குது, அங்க ஃபார்ம் 2. ரைட்? அந்தந்த படிவங்களை நாங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நாங்கள் வாடிக்கையாளர்களை பெற்று அதை மத்திய வங்கிக்கு அறிவிக்க வேண்டும். ரைட்? அப்ப உங்களுக்கு தெரியும் பையிங் ரேட், செல்லிங் ரேட். அதே நேரம் அடுத்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, இந்த டிபி 10,000 இம்போர்ட் டாக்குமெண்ட் வந்தால், ரைட், இப்ப கஸ்டமர் உங்களுக்கு பே பண்ற $10,000, நீங்க கஸ்டமர் ரூபி அக்கௌண்ட் டெபிட் பண்றீங்க, டெபிட் பண்ணி போட்டு அந்த $10,000 நீங்கள் அனுப்பி வைக்கும். அந்த அனுப்பி வைக்கிற நேரம் என்ன நடக்கும், நீங்கள் இன்றைக்கு கஸ்டமரை டெபிட் பண்ணால் ரைட், எப்ப காசு அங்கால போகும். உங்களுக்கு அந்த நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் வழங்கப்படுத்திட்டேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப உங்களோட கஸ்டமர் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபிட் பண்றீங்க, உதாரணத்துக்கு மண்டே அப்ப 11th ஜனவரி வச்சுக்கொள்வோம். ரைட்? 11 ஜனவரி கஸ்டமருக்கு $10,000 டிபி டாக்குமெண்ட் வந்தால் நீங்கள் கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அந்த 10,000 உங்களோட நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். சரியா? அங்க நாங்கள் சொல்லுவோம் வேல்யூ டேட். ரைட்? அதாவது டிரான்சாக்ஷன் டேட் அல்லது ட்ரேட் டேட் என்று சொல்றது உங்களோட கஸ்டமர் டெபிட் பண்ற டேட். அதாவது 11ஆம் தேதி உங்களோட கஸ்டமர் டெபிட் பண்றீங்க, அதுதான் ட்ரேட் டேட், டிரான்சாக்ஷன் டேட். வேல்யூ டேட் என்று சொல்றது எந்த திகதியில் அந்த $10,000 உங்களுடைய ஏற்றுமதியாளருக்கு நீங்கள் பணத்தை அனுப்பி வைக்க போறீங்க. சரியா? அங்க நாங்கள் 3 விதமான வேல்யூ டேட்ஸ், அதாவது முதலாவது சொல்லுவோம் டுடே அல்லது கேஷ் டிரான்சாக்ஷன் என்று சொல்லுவோம், காசு. ரைட்? அல்லது இன்றைய வேல்யூ டேட். அப்படின்ற அர்த்தம், நீங்கள் 11ஆம் தேதி உங்களுடைய கஸ்டமரை டெபிட் பண்ணீங்க என்றால் 11ஆம் தேதியே உங்களுடைய நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் டெபிட் பண்ணி ஏற்றுமதியாளருக்கு பணம் அனுப்பி வைக்கப்படும். அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் டாம் உண்டு, அதாவது நாளை. அப்படின்றால் 11ஆம் தேதி உங்களுடைய கஸ்டமரை டெபிட் பண்ணுவீங்கள், 12ஆம் தேதி உங்களுடைய நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் டெபிட் பண்ணப்படும். அடுத்தது இருக்கு ஸ்பாட் டேட். ரைட்? தெரியும், உலகளாவிய ரீதியில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேல்யூ டேட் தான் இந்த ஸ்பாட் டேட் என்று சொல்றோம். அதாவது உடனடி மாற்று வீதத்துல நாங்கள் வழங்குற வேல்யூ டேட். அதாவது 2 working days, எப்ப டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த தினத்திலிருந்து 2 நாட்களில் உங்களுடைய நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் டெபிட் பண்ணப்படும். அதாவது 11ஆம் தேதி உங்களுடைய கஸ்டமரை நீங்கள் டெபிட் பண்ணி டிபி டாக்குமெண்ட்டை விடுவித்தால் 11, 12, 13ஆம் தேதி உங்களுடைய நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் டெபிட் பண்ணப்படும். கேஷ் என்றால் 11ஆம் தேதி உங்களுடைய நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் டெபிட் பண்ணப்படும். டாம் என்றால் 12ஆம் தேதி அடுத்த நாள் டெபிட் பண்ணப்படும். ஸ்பாட் என்றால் அதுக்கு அடுத்த நாள் உங்களுடைய அக்கௌண்ட் டெபிட் பண்ணப்படும். சரியா? அப்ப நீங்கள் கேஷ் ஆகவோ அல்லது டம்மா இருக்கலாம் அல்லது ஸ்பாட் வேல்யூ டேட்டா இருக்கலாம். நீங்கள் பொதுவாக பாவிக்கிறது இந்த உடனடி மாற்று வீதம். அதான் உங்களுடைய அட்டவணையை தந்திருக்கு, ஸ்பாட் ரேட்ஸ், உடன் மாற்று வீதம். அண்டையில இருக்கிற அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. சரியா? பொதுவாக நாங்கள் பேங்க்ல என்ன நடக்கும், சில வங்கிகள் உங்களோட போர்ட் ரேட்ல போட்டிருப்பாங்க $5,000 கீழே நீங்கள் உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச்
உடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இருக்கிற அந்த ரேட்ஸை அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் 5000க்கு அப்ளை பண்ற ரேட்டும் உங்களுடைய $500,000 அப்ளை பண்ற ரேட்டும் வித்தியாசமாக இருக்கும். $500,000 டிரான்சாக்ஷன் ஒன்று செய்யற நேரம் உங்களோட கஸ்டமர் நல்ல ரேட் ஒன்று கேட்பார். சரி, அப்ப நீங்கள் உங்களோட டீலர்ஸோட காய்ச்சி நல்ல ரேட் ஒன்று எடுத்து கொடுப்பீங்க. அது வந்து பொதுவா குறைஞ்ச ரேட்டா இருக்கும். ரைட், இப்போ 5000க்கு நீங்கள் $190 அப்ளை பண்ணியிருந்தால் அதே இது 500,000க்கு சில நேரம் $189 இருக்கலாம், $188 50 இருக்கு. இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ் ரேட்டா இருக்கு. சரியா, அது நீங்கள் பொதுவாக நாங்கள் உங்களோட டீலர்ஸோட காய்ச்சி ரேட்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ற விதம். ரைட், இப்போ இந்த வேல்யூ டேட் உங்களுக்கு அடுத்த தெரியும். இந்த வேல்யூ டேட் என்னது? அது 3 வகைப்படும்: கேஷ், டேர்ம், ஸ்பாட். ரைட், அதுக்கு பிறகு வர வேல்யூ டேட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் ஃபார்வர்ட் வேல்யூ டேட்ஸ். சரியா, இப்போ அங்கேயும் சின்ன சின்ன கேள்விகள் வருது. இந்த ஸ்பாட் ரேட்டுண்டா என்ன, ஃபார்வர்ட் ரேட்டுண்டா என்ன? இப்போ உங்களோட கணக்கு, இந்த கணக்கு 20 மார்க்ஸ் கூடிய இந்த கணக்கு வர்றது உங்களோட ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை பேஸ் பண்ணி, அதாவது முன்னோக்கிய நாணய மாற்று வீதங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கணக்குகள் வருது. உங்களுக்கு தெரியணும் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் என்றால் என்ன. ரைட், முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தம். ஏன் முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தம் தேவைப்படும்? உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி நாணய மாற்று வீதங்கள் தளம்பிக் கொண்டிருக்கு. அப்ப இறக்குமதியாளராக இருக்கலாம், ஏற்றுமதியாளராக இருக்கலாம். இப்ப தனக்கு முன்கூட்டியே தெரியணும், ரைட், இந்தியால இருந்து 3 மாதத்துல இந்த டாலர் ரேட் எப்படியா இருக்க போகுது, இல்லாட்டி இந்தியால இருந்து 6 மாசத்துல இந்த டாலர் ரேட்ஸ் எப்படி இருக்க போகுது. ஏன் அவர் இன்றைக்கு ஒரு எல்சி ஓபன் பண்ணி அவருக்கு அந்த எல்சிக்குரிய டாக்குமெண்ட்ஸ் 3 மாசத்துல வரலாம். அதாவது யூஸ் அண்ட் செல்சின்னு சொல்லுவோம். தவணை அடிப்படையில நாங்கள் நாணய மாற்று வீத கடிதங்களை திறக்கும் பொழுது ரைட், இன்றைக்கு ஓபன் பண்ணி 3 மாசத்துல அவருக்கு டாக்குமெண்ட்ஸ் வரும். ரைட், 180 days யூஸ் அண்ட் செல்சின்னா 6 மாசத்துல டாக்குமெண்ட்ஸ் வரும். ரைட், அப்ப அவருக்கு தெரியணும் 3 மாசத்துல டாலர் ரேட் எப்படி இருக்க போகுது, 6 மாசத்துல எப்படி டாலர்ஸ் இருக்க போகுது, டாலர் ரேட் இருக்க போகுது. அவருக்கு சந்தேகம், இந்த ரேட் கூடலாம். அது மாதிரி எக்ஸ்போர்ட்டரும் எக்ஸ்போர்ட் செய்து போட்டு தனக்கு 3 மாசத்துல வர டாலர் உரிய ரூபி ஈக்குவலன்ட் கூடுமா குறையுமா. ரைட், அப்ப அந்த அந்நிய செலவாணி தலைமுறைகளிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் இந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தங்கள் வங்கிகளுடன் மேற்கொள்ளப்படும். சரியா, அப்ப அந்த ரேட்ஸும் உங்களுக்கு தெரியும், டீலர்ஸ் கோட் பண்ணுவாங்க. ரைட், உங்களோட கஸ்டமர் வந்து தனக்கு 3 months forward rate, 6 months forward rate கேட்கிறேன், பேங்க்ஸ் கோட் பண்ணும். ரைட், இதுதான் 3 months forward rate. அப்ப பேங்க் கோட் பண்ற ரேட்டை அவர் அந்த 3 monthsல அதுக்கேற்ற மாதிரி அந்த உடன்படிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் பொதுவாக ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கு பொதுவாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு கஸ்டமரும் பேங்க்கும். அவர் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஒன்று புக் பண்ணால் அவர் அதுக்கேற்ற மாதிரி அந்த டீல அந்த டேட்ல நிறைவு செய்ய வேண்டும். சரியா, அப்படி நிறைவு செய்யாத இடத்து தான் அந்த கேன்சலேஷன் வரும், அந்த ஃபார்வர்ட் புக்கிங்கை ரத்து செய்யும். சரியா, உங்களோட கணக்குல பொதுவாக உங்களோட கேள்வி வாரது, ரைட், இறக்குமதி செய்யும் பொழுது அதுக்குரிய நாணய மாற்று வீதத்தை கணிப்பிடுங்க. ஏற்றுமதிகள் நடைபெறும் பொழுது அதனுடன் தொடர்புடைய அந்த நாணய மாற்று வீதங்களை கணிப்பிடும். பிறகு ஒரு ஏற்றுமதி நடைபெறாத விடத்து அந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் பொழுது ஏற்படும் நட்டம் அல்லது லாபம். இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த எஸ்ஏ கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் பண்ணி வரும். ரைட், முதல் 2 கேள்வியும் முதலாவது இறக்குமதி, பிறகு 2, 3 2 எக்ஸ்போர்ட் தருவாங்க. முதலாவது 2வது ஏற்றுமதிக்குரிய நாணய மாற்று வீதங்கள், பிறகு 4வது உங்களுடைய கேன்சலேஷன் பார்ட். இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு முறையும் பேப்பர்ல வருது. ரைட், பிறகு அடுத்த அடிப்படை தான் இந்த கணக்குகள் செய்யறது. உங்களுக்கு அந்த கலெக்ஷன் எல்சி தொடர்பான ஒரு சிறு அறிவு இருக்கும். தான் உங்களுக்கு அந்த யூஆர்சி நான் முதல்ல செய்தேன் தெரியும். யூஆர்சி கலெக்ஷன்ல டிபிடிஏ, டிபி டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பேமெண்ட், டிஏ டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸப்டன்ஸ். அதே அடிப்படையில் தான் எல்சியும் டிபிக்கு ஈடிணைவான எல்சி தான் எல்சி சைட்னு சொல்லுவோம். ரைட், எல்சி சைட். டிஏ வந்து உங்களோட யூஸ் அண்ட் எல்சி, அதாவது 30 நாள் 60 நாள் எல்சியா இருக்கும், 90 நாள் எல்சியா இருக்கும், 180 நாள் எல்சியா இருக்கும். ரைட், இப்போ டிபிண்டா உடனே டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே நீங்கள் பே பண்ணணும். அது மாதிரி எல்சி சைட்லையும் டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே பே பண்ணும். டிஏ கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், 30 நாள்னா 30 நாள்ல பேமெண்ட் செய்யும். டிஏ 60 days 60 நாள்ல பேமெண்ட் செய்யும். அது மாதிரி யூஸ் அண்ட் எல்சி
30 days எல்சிண்டா நீங்கள் 30 நாள்ல பேமெண்ட் செய்வீங்க. 60 days எல்சிண்டா 60 நாள்ல பேமெண்ட் செய்வீங்க. சரியா? உங்களுக்கு இம்போர்ட்ஸுக்கு நீங்கள் பேமெண்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு டாலர்ஸ் தேவை. எக்ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு வர அந்த டாலர்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த எந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பிரயோகிக்க போறீங்க. சரியா? இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை எப்படி தெரிவு செய்யறதுதான் உங்களோட இந்த கால்குலேஷன் அடிப்படை. ரைட்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன், இப்போ டாலர் டு ரூபி. ரைட்? இப்போ இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம் உதாரணத்துக்கு, இன்றைக்கு டாலர் பையிங் விலை 188, செல்லிங் விலை 190. ரைட்? உதாரணத்துக்கு பையிங் 188, செல்லிங் 190. ரைட்? அப்ப பையிங் 188, செல்லிங் 190. இதுல மிடில் ரேட்னு சொல்லுவோம். மிடில் ரேட் என்னது? பையிங் ரேட்டுக்கும் யாருக்காவது தெரியுமா மிடில் ரேட் என்னண்டு? என்ன மிடில் ரேட்? கேள்விப்பட்டிருக்கீங்களா மிடில் ரேட்? இல்லையா? அது பையிங்கையும் செல்லிங்கையும் கூட்டி போட்டு ரெண்டால பிரிக்கிறதான் கூட மிடில் ரேட். ரைட்? பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டாயிரம் பிரிக்கிறதான் என்னது உங்களோட மிடில் ரேட். ரைட்? உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டாஃப் டிரான்சாக்ஷன், உங்களுடைய ஸ்டாஃப், ரைட், நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனல் வெஹிக்கல் இம்போர்ட் பண்றதுக்கு எல்சி ஓபன் பண்ணலாம். ரைட்? ரைட்? எல்சி ஓபன் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய சிமா சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றதுக்கு பேங்க்ல டிராஃப்ட் எடுப்பீங்க. சரியா? அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் என்னது உங்களுக்கு ஸ்டாஃபுக்கு நாங்கள் பொதுவாக பேங்க்ல அப்ளை பண்றது மிடில் ரேட். சரியா? அதாவது ஒரு குறைவான எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் நாங்க அப்ளிகல் படும். அதாவது பையிங் ரேட்டையும் செல்லிங் ரேட்டையும் கூட்டி போட்டு பிரிக்கிறதா மிடில் ரேட். ரைட்? இங்க பேங்க்ஸ்ல நாங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் செய்யற பாவிக்கிற ரேட் வந்து டிடி, டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் ரேட். உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஷீட்ல பார்த்துருப்பீங்க, டிடி இருக்கும். டிடி பையிங், டிடி செல்லிங். ரைட்? எக்ஸ்போர்ட்ஸுக்கு பாவிக்கிறது டிடி பையிங், இம்போர்ட்ஸுக்கு பாவிக்கிறது டிடி செல்லிங். பிறகு கரன்சியை நாங்கள் சொல்லுவோம் பேஸ் கரன்சி அண்ட் கவுண்டர் கரன்சி. ரைட்? அதாவது டாலரையும் ரூபியும் எடுத்தீங்கன்னா டாலர் டு ரூபிண்டா நாங்கள் அங்கே சொல்லுவோம் டாலர் உங்களுடைய பேஸ் கரன்சி, ரூபி வந்து கவுண்டர் கரன்சி. ரைட்? பிறகு இதை நாங்கள் இந்த கரன்சி கோட் பண்றதை ரெண்டு விதமாக கோட் பண்ணுவோம். ஒன்று டிரெக்ட் கோட், அடுத்து இன்டிரெக்ட் கோட்னு சொல்லுவோம். ஒன்று நேரடியாக மேற்கோள் தெரியப்படுத்தல், அடுத்தது மறைமுகமாக மேற்கோளாக தெரியப்படுத்தல். அது பொதுவாக $1 ஈக்குவல்ஸ் 190 ரூபாண்டா அர்த்தம். ரைட்? பொதுவாக உங்களுக்கு தெரியும் டாலர் தான் மேஜர் கரன்சி. வேர்ல்ட்ல பாவிக்கிறாங்க மேஜர் கரன்சி டாலர். அந்த டாலர் உடைய ஃபாரின் கரன்சி, ரூபி உங்களோட லோக்கல் கரன்சி. அப்ப பொதுவாக ஒரு வெளிநாட்டு நாணயம் லோக்கல் கரன்சி தொடர்பாக பாவிக்கிறது தான் உங்களுடைய டிரெக்ட் கோட். ரைட்? மற்ற மாதிரி உங்களுடைய லோக்கல் கரன்சி ஃபாரின் கரன்சியாக நீங்கள் குறிப்பிட நேரம் அது இன்டிரெக்ட் கோட்டாக கருதப்படும். அந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்கள் தான் உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸுக்கு உங்களுடைய எம்சிக்யூ அல்லது உங்களுடைய முதலாவது கல்வியில வரும். ரைட்? இப்ப நாங்கள் கணக்கை பார்ப்போம். போர்ட் தெரியுதா? போர்ட் விளங்கு தானே? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த கணக்கு ஒருக்கா மேலோட்டமா வாசிக்கிறேன். ரைட்? உங்களுக்கு பொதுவாக இந்த கணக்கு பாத்தீங்கன்னா இதே ஸ்ட்ரக்சர்ல தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாஸ் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர், கொஞ்சம் வித்தியாசம், இப்படி கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுடைய பேசிக் இது வந்து மாறாது. உங்களோட முதலாவது பந்தியை பாத்தீங்கன்னா தெரியும், உமது வங்கியின் ஒரு ஏற்றுமதி வாடிக்கையாளர் ஸ்லோவாக்கியாவில் உள்ள ஒரு கொள்வனவாளருக்கு 2 முறை
கப்பல் ஏற்றல்களில் அனுப்ப வேண்டிய யூரோ 800,000 பெறுமதியான ஏற்றுமதி கட்டளையை பெற்றுள்ளார். சரியா? ஒரு 2-3 கணக்கு செய்ய உங்களுக்கு டக்குன்னு அந்த ஃப்ளோ வரும், ஃப்ளோ தெரிய வரும். அந்த ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த கணக்கை ஸ்டார்ட் பண்றோம். உதாரணத்துக்கு கூட வாடிக்கையாளர் ஏற்றுமதி வாடிக்கையாளர். சரியா? எக்ஸ்போர்ட் கஸ்டமர் எக்ஸ்போர்ட் பண்றது எங்க? ஸ்லோவாக்கியா. ரைட்? 2 ஷிப்மெண்ட் செய்யறார். ரைட்? அனுப்ப வேண்டிய யூரோ 800,000 பெறுமதியான ஏற்றுமதி கட்டளையை பெற்றுள்ளார். 800,000 எக்ஸ்போர்ட் ஆர்டர். Right? Right? அப்ப 8 lakhs யூரோ பெறுமதியான எக்ஸ்போர்ட் ஆர்டர் உங்களோட கஸ்டமர், அதாவது எக்ஸ்போர்ட் கஸ்டமர் பெற்றுள்ளார். முதலாவது கப்பல் ஏற்றல் யூரோ 500,000 பெறுமதியானது என்பதுடன் ஒப்பந்த திகதியிலிருந்து 9வது மற்றும் 10வது வாரங்களிடையே மேற்கொள்ளப்பட வேண்டும். சரியா? முதலாவது எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து 500,000 யூரோ. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து 500,000. அது எப்ப ஷிப்மெண்ட் பண்ணணுமா? ஒப்பந்த திகதியிலிருந்து 9வது மற்றும் 10வது வாரங்களிடையே மேற்கொள்ளப்பட வேண்டும். 9வது அல்லது 9th week or 10th week. சரி, இப்ப நான் உங்களுக்கு கணக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நான் இப்படி எழுதி கொண்டிருக்கேன். எக்ஸாம்ல நீங்க இப்படி எல்லாம் எழுத தேவையில்லை. சரியா? முதலாவது எக்ஸ்போர்ட் ஆர்டர் 500,000 யூரோ. ஷிப்மெண்ட் அப்ப உங்களுடைய கான்ட்ராக்ட் டேட்ல இருந்து 9th வீக் அல்லது 10th வீக் ஷிப்மெண்ட் செய்யும். இரண்டாவது கப்பல் ஏற்றல் யூரோ 300,000 பெறுமதியானது என்பதுடன் ஒப்பந்த திகதியிலிருந்து 13வது அல்லது 14வது வாரங்களே மேற்கொள்ளப்பட வேண்டும். ரைட்? செகண்ட் ஷிப்மெண்ட், செகண்ட் எக்ஸ்போர்ட் யூரோ 300,000. எப்ப நடக்குது ஷிப்மெண்ட்? 13வது அல்லது 14வது கிழமையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். ரைட்? ஸ்லோவாக்கியாவிலிருந்து இலங்கைக்கு பணம் கிடைப்பதற்கு கப்பலேற்றத்திலிருந்து 2 வாரங்கள் எடுக்குதான். ரைட்? இப்ப இந்த பந்தியை நீங்கள் வாசிச்சு பார்த்தால், ரைட், உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் எந்த அடிப்படையில் நடக்குதுன்னு தெரியுதா? இந்த முதலாவது பந்தியை வாசிக்க உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்ச 4 கொடுப்பனவு முறைகள் என்ன? கொடுப்பனவு, திறந்த கணக்கு, ஆவண சேகரிப்பு, ஆவண கடிதம். இந்த 4 கொடுப்பனவு முறைகள்ல எந்த முறையின் கீழ் இந்த ஏற்றுமதி நடைபெறுது? யாராவது எந்த அடிப்படையில் நடைபெறுது? உங்களால சொல்ல முடியுமா எந்த அடிப்படையில இந்த ஏற்றுமதி நடைபெறுது என்று? தந்திருக்கா இந்த முறை என்று? இப்ப 2019 செப்டம்பர் 6வது கேள்வி பேப்பர் இருக்குதான் எல்லா டைம். இதுல இந்த ஏற்றுமதி எந்த அடிப்படையில் நடைபெறுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த 4 கொடுப்பனவு முறைகள். உங்களுக்கு தர இல்லையா? எங்க தந்திருக்கு நாணய கடிதம்? முதலாவது பந்தியில
ஏற்றுமதி எந்த அடிப்படையில நடக்குதுன்னு தந்து இல்லை. சரியா? இங்க உங்களோட முதலாவது இதுல ஏற்றுமதி கலெக்ஷன்ல நடக்குதா இல்லாட்டி எல்சில நடக்குதான்னு தர இல்லை. சரியா? உங்களோட பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கணக்கு அந்த நாட்கள்ல உங்களோட கணக்கை கூட கம்ப்ளிகேட் பண்ணி தாருது. ரைட்? டிஏ 60 நாள் அடிப்படையில் நடைபெறுறது, பிறகு டாக்குமெண்ட்ஸ் வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நாள் எடுக்குது. சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு கூட கம்ப்ளிகேட் பண்ணல. இப்ப வர உங்களோட கணக்கு உங்களோட புது சிலபஸ்ல இந்த கணக்குகள் அவ்வளவு கம்ப்ளிகேட் பண்ணாம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தந்திருக்கு. சரியா? இந்த கொடுப்பனவு முறையை பற்றி ஒன்றுமே தர இல்லை. அப்படியா நீங்கள் அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு நேரா தந்திருக்கு. ரைட், எக்ஸ்போர்ட் ஆர்டர் 800,000, அது 2 ஷிப்மெண்டா நடக்குது. ஒன்று 500,000, மற்றது 300,000. முதலாவது ஷிப்மெண்ட் 9வது அல்லது 10வது கிழமை, இரண்டாவது ஷிப்மெண்ட் 13வது அல்லது 14வது கிழமையில நடக்குது. அது ஷிப்மெண்ட் எங்க இருந்து எங்க நடக்குது? ஷிப்மெண்ட் எங்க இருந்து எங்க போகுது? எங்க இருந்து எங்க போகுது ஷிப்மெண்ட்? என்ன கப்பலேற்றல் எங்க நடைபெறுது? ஸ்லோவாக்கியா. ஸ்ரீலங்கா டு ஸ்லோவாக்கியா. அப்ப ஸ்ரீலங்கா போர்ட் ஆஃப் லோடிங் வந்து கொலம்போ போர்ட், அதாவது கொழும்பு துறைமுகத்துல இருந்து ஸ்லோவாக்கியாவில் உள்ள ஒரு துறைமுகத்துக்கு கப்பல் ஏற்றப்படுது. அதாவது உங்களோட ஏற்றுமதியாளர் இங்க இருந்து சாமான அனுப்பி வைக்கணும். அப்ப கொலம்போ டு எனி போர்ட் இன் ஸ்லோவாக்கியான்னு வைப்போம். ரைட்? அப்ப கொழும்பு துறைமுகத்துல வந்து ஸ்லோவாக்கியா உள்ள நாட்டுக்கு தான் கப்பல் ஏற்றப்படுது. அப்ப இங்க கப்பல் ஏற்றம் ஒன்று 9வது கிழமையில நடக்கலாம், இல்லாட்டி 10வது கிழமையில நடக்கலாம். அதாவது முதலாவது ஏற்றுமதி. இரண்டாவது ஏற்றுமதி உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு 13வது அல்லது 14வது கிழமை. ஏன் அப்படி அல்லதுன்னு வந்திருக்கு? 9வது கிழமை அல்லது 10வது கிழமை. உங்களுக்கு என்னது ஷிப்மெண்ட் சரியா இன்றைக்கு தான் நடக்கும்னு சொல்லலாம். ஏன் சொல்ல உங்களுக்கு பார ரோ மெட்டீரியல்ஸ் கிடைக்காம இருக்கலாம். உங்களோட ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க எதுவும் ஸ்ட்ரைக் பண்ணி அங்க ஸ்ட்ரைக் நடந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து டிலே பண்ணலாம். ரைட்? ஏதாவது ஒரு இதால நேரமே உங்களுக்கு சரியா டேட்டை சொல்லலாம். ரைட், இந்த டேட்ல தான் ஷிப்மெண்ட் போகும். சரியா? அதுதான் உங்களுக்கு 9வது அல்லது 10வது கிழமை, இல்லாட்டி 13வது அல்லது 14வது கிழமை, 2 கிழமையில ஒரு டேட்ல உங்களோட ஷிப்மெண்ட் போக போகுது. பிறகு தந்திருக்கு ஸ்லோவாக்கியாவிலிருந்து இலங்கைக்கு பணம் கிடைப்பதற்கு கப்பலேற்றல் திகதியிலிருந்து 2 வாரங்கள் எடுக்கும். சரியா? அப்ப இங்க உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தந்திருக்கு. கணக்குல நேரடியா உங்களுக்கு ப்ரொசீட்ஸ் வர டேட்டா தந்திருக்கு. ரைட்? நீங்க ஷிப்மெண்ட் செய்து அந்த டேட்ல இருந்து 2 வீக்ஸ்ல உங்களுக்கு காசு வருது. இதுக்குரிய காசு எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ், ஏற்றுமதிக்குரிய கொடுப்பனவு பெறப்படுது. உங்களுடைய ஏற்றுமதியுடன் பாத்தீங்கன்னா உங்களோட முதலாவது பந்தில உங்களுக்கு இந்த கொடுப்பனவு முறையை பத்தி கூட அக்கறை கருத்தில் எடுக்க தேவையில்லை. நேரடியா உங்களுக்கு தந்திருக்கு. ரைட்? எப்ப ஷிப்மெண்ட் எப்ப காசு வருது. இதே தான் நாங்கள் ஃபெசிலிட்டி கணக்கு செய்யற நேரம் பார்ப்பீங்க. சேம் பேசிஸ், அந்த அடிப்படையில போனீங்கன்னா அந்த 2 கணக்கையும் நீங்கள் ஈஸியா செய்யலாம். இங்க விளங்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் 9வது 10வது கிழமையில பெறுமதி 500,000 யூரோ. செகண்ட் ஷிப்மெண்ட் 300,000 யூரோ 13வது அல்லது 14வது கிழமை. ரைட்? அப்ப இங்க கஸ்டமர் என்ன கரன்சில, உங்களோட எக்ஸ்போர்ட் கஸ்டமர் என்ன கரன்சில உங்களோட டீல் பண்றார்? எக்ஸ்போர்ட்டரோட இம்போர்ட்டரோட என்ன கரன்சில டீல் பண்றார்? என்ன நாணயம்? யூரோ. ரைட்? உங்களோட எக்ஸாம் பொறுத்தவரையிலையும் கூட நாங்கள் கூட பாதிக்கிற கரன்சியோட தான் உங்களோட எக்ஸாம்லையும் பேப்பர் வர்றது கூட யூரோ, ஜிபிபி, ரைட், சிங்கப்பூர் டாலர், ரைட், அந்த மாதிரி மெயின் கரன்சிஸ்ல தான் உங்களுக்கு கணக்குகளும் வருது. ரைட்? அப்ப இங்க வாடிக்கையாளர் யூரோ நாணயத்துல இந்த ஏற்றுமதி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்றோம். சரியா? ரைட். இரண்டாவது பந்தியை பாத்தீங்கன்னா பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு யூரோ 4 லட்சம் பெறுமதியான மூலப்பொருட்கள் ரஷ்யாவிலிருந்து பார்வை நாணய கடித நிபந்தனைகளில் சைட் எல்சி டேர்ம்ஸ் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். சரியா? இங்க தந்திருக்கு. இப்ப இங்க இம்போர்ட் நடக்குது. இம்போர்ட் உங்களுக்கு எல்சி பேஸ் பண்ணி நடக்குது. அதான் நான் சொன்னேன், எக்ஸ்போர்ட்ல உங்களுக்கு ஒன்றும் சொல்ல இல்லை, டிரெக்டா தந்திருக்கு. எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் இந்த டேட்ல வருது. ஆனா இங்க இம்போர்ட்ல உங்களுக்கு தந்திருக்கு இது சைட் எல்சி அடிப்படையில அவர் இம்போர்ட் பண்றார். ரைட்? இப்ப நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு கணக்கு செய்யறதுக்கு இந்த கணக்குல
உங்களுடைய வாடிக்கையாளர் ஏற்றுமதியாளராக தொழிற்படும் சந்தர்ப்பத்தில் இறக்குமதியாளராகவும் தொழிற்படும். சரியா? அப்போ உங்களோட கஸ்டமர் தான் எக்ஸ்போர்ட் கஸ்டமராகவும் இம்போர்ட் கஸ்டமராகவும் தொழிற்படும். அவர் அந்த எக்ஸ்போர்ட்டை செய்யறதுக்கு அவருக்கு சில மூலப்பொருட்கள் தேவை, ரோ மெட்டீரியல்ஸ். அந்த ரோ மெட்டீரியல்ஸ் அவர் ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றார். எப்படி இம்போர்ட் பண்றார்? சைட் எல்சி அடிப்படை. ரஷ்யால இருக்கிறவர் சொல்றார், தனக்கு எல்சி ஒன்று ஓபன் பண்ணால்தான் நான் இந்த பொருட்களை அனுப்பி வைப்பேன். அங்க உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரம் அந்த 4 கொடுப்பனவு முறைகளின் கீழ் தான் நடைபெறும். அது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? 2 பேருக்கு இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அது ஓப்பன் அக்கௌண்ட்ல நடைபெறும். இல்லாட்டி இறக்குமதியாளருக்கு ஏற்றுமதியாளருக்கு இறக்குமதியாளர் மீது நம்பிக்கை இல்லாட்டி அட்வான்ஸ் பேமெண்ட் நடக்கும். இல்லாட்டி ஒரு பாதுகாப்பான முறையில தனக்கு பேமெண்ட் கிடைக்கும் என்றால் பொதுவாக அவர்கள் பின்பற்றுவது இந்த எல்சி அடிப்படை. அவருக்கு தெரியும், எல்சி ஒன்று ஓபன் பண்ணால் தனக்கு பேமெண்ட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில எக்ஸ்போர்ட்டர், அதாவது ரஷ்யன் எக்ஸ்போர்ட்டர் சொல்றார், தனக்கு சைட் எல்சி திறந்தால் மட்டும்தான் தான் 400,000 யூரோ பெறுமதியான மூலப்பொருட்களை இலங்கைக்கு அனுப்பி வைப்பார். பிறகு வந்திருக்கு, இறக்குமதி நாணய கடிதத்தின் திகதியிலிருந்து 3 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் மேற்கொள்ளப்படும். உங்களோட கஸ்டமர் இங்க எல்சி ஓபன் பண்ணி 3 வீக்ஸ்ல அங்க ஷிப்மெண்ட் நடக்கும். இப்ப எங்க ஷிப்மெண்ட் நடக்குது? ஷிப்மெண்ட் எங்க நடக்குது? ரஷ்யா. அப்ப ஏதாவது ஒரு போர்ட் ரஷ்யால இருந்து இப்ப ஸ்ரீலங்கன் போர்ட்டுக்கு சாமான் வருது. சரியா? அவர் எப்ப ஷிப் பண்ண போறார்? நீங்க எப்ப இங்க எல்சி ஓபன் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து 3 வீக்ஸ்ல அவர் ஷிப்மெண்ட் செய்ய போறார். அதுதான் பொதுவாக என்னது, உங்களோட இம்போஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கஸ்டமர் கூட எல்சி அப்ளிகேஷனை கொடுத்து உடனடியா தனக்கு எல்சி காப்பின்னு கேட்பார். நீங்கள் எல்சி ஓபன் பண்ணி அந்த காப்பியை அவர் அங்க எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்பி வச்சாதான் அவர் உடனே அதுக்குரிய மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுவார். ரைட்? எல்சி காப்பியை பார்க்கிற வரைக்கும் அவங்க என்னது அந்த பொருட்களுக்கான ஆயத்தத்தை மேற்கொள்ள மாட்டார். அந்த எல்சி போன பிறகுதான் அவங்களுக்கு தெரியும், ரைட், இது ஸ்ரீலங்கால ஒரு லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ல இருந்து வர ஒரு உண்மைத்தன்மையான எல்சி. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தெரியும் எப்படியாவது இந்த எல்சிக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணால் பேமெண்ட் கிடைக்கும். ரைட்? அந்த அடிப்படையில் இப்ப அவர் சைட் எல்சி ஓபன் பண்ணி இம்போர்ட் பண்றார். அங்க தந்திருக்கு, கப்பலேற்றல் தினத்திலிருந்து 3 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் ஆவணங்கள் இலங்கையை வந்தடையும். இந்த 2 எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு கணக்கு என்னது? யூரோ 400,000 பெறுமதியான ரோ மெட்டீரியல் தேவை. எங்க இருந்து? ரஷ்யா. இது உங்களோட ஒரே ஒரு இம்போர்ட். 2 எக்ஸ்போர்ட் டிரான்சாக்சன்ஸ், ஒரு இம்போர்ட் டிரான்சாக்சன். 2 ஏற்றுமதி கொடுக்கல் வாங்கல்கள், ஒரு இறக்குமதி கொடுக்கல் வாங்கல். சரியா? பெறுமதி உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் 500,000, செகண்ட் எக்ஸ்போர்ட் 300,000 யூரோ, இம்போர்ட் 400,000 யூரோ. சரியா? அப்ப ஏற்றுமதி இறக்குமதி எப்பவும் ஒரே நாணயத்தில் தான் உங்களுக்கு இந்த கணக்கு வரும். உங்களுடைய வாடிக்கையாளர் மேற்கொள்றது யூரோ நாணயத்துல கொடுக்கல் வாங்கல்கள். ரைட்? அந்த பெறுமதிகள் தரப்படும். சரியா? சில நேரம் உங்களோட பேப்பர்ஸ்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல சில நேரம் பிழைகள் வரலாம். சரியா? சில நேரம் உங்களுக்கு அந்த வாசிச்சு ஏதாவது உங்களுக்கு டவுட் ஒன்று இருந்தால் உடனடியாக எக்ஸாமினர் அந்த ஹால்ல ஒரு இங்கிலீஷ் பேப்பரை பார்த்து பாருங்கள், ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான். சில நேரம் டிரான்ஸ்லேஷன் பிழைகள் இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு சில நேரம் ஒரு சஸ்பிஷியஸ் டவுட்ஃபுல் ஏதாவது ஒரு இது பிழை அப்படின்னு நினைச்சுக்கிட்டா உடனே ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பேப்பர் எடுத்து பாருங்கள், இந்த இது சரியான. ரைட்? ரைட். அப்ப முதலாவது பந்தி உங்களோட எக்ஸ்போர்ட்டை பத்தி காய்க்குது, 2வது பந்தி உங்களோட இம்போர்ட்டை பத்தி காய்க்குது. ரைட்? அப்ப இந்த இம்போர்ட்ல என்ன சொல்லுது? உங்களுக்கு தந்திருக்கு எல்சி சைட். இப்ப இன்றைக்கு நீங்கள் இப்ப மண்டே வந்து கஸ்டமர் வந்து ஓபன் பண்ணா எல்சி தனக்கு சொல்றாரு, தனக்கு இந்த ரோ மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணணும் ரஷ்யாவுக்கு. இப்ப ரஷ்யாவில் உள்ள ஒரு பேங்குக்கு நீங்கள் எல்சி ஓபன் பண்ண போறீங்க. சரியா? நாளைக்கு தான் நீங்கள்
11th ஜனவரி நீங்கள் எல்சி ஓபன் பண்றீங்க. உங்களுடைய கொரஸ்பாண்டன்ட் பேங்க், உங்களுக்கு தெரியும் கொரஸ்பாண்டன்ட் பேங்க் நான் சொன்னேன், ரஷ்யாவில் இருக்க ஏதாவது ஒரு வங்கி உடன் தொடர்பு வைத்திருந்தால்தான் நீங்கள் அந்த எல்சியை ரஷ்யாவுக்கு அனுப்பலாம். இப்போ ரஷ்யாவில் ஒரு கொரஸ்பாண்டன்ட் பேங்க் இருக்கும், சரியா? இப்போ நீங்கள் ரஷ்யாவில் இருக்க ஒரு கொரஸ்பாண்டன்ட் பேங்க் எல்சி அனுப்புவீங்க. அந்த எல்சி ஓபன் பண்ற டேட்ல இருந்து 3 வீக்ஸ்ல தான் உங்களுக்கு ஷிப்மெண்ட் வரப்போகுது இலங்கைக்கு. ரைட். இப்ப 3வது பந்தியை பார்ப்போம். வாடிக்கையாளர் ஸ்லோவாக்கியாவில் உள்ள கொள்வனவாளருடன் 2019 ஏப்ரல் 1 அன்று விற்பனை ஒப்பந்தத்தை மேற்கொள்வதுடன், சரியா? உங்களுக்கு தெரியும் ஸ்லோவாக்கியா பயர், உங்களோட கஸ்டமர் செல்லர், எக்ஸ்போர்ட். அப்ப அங்க என்ன செய்யறார்? அவர் சேல்ஸ் கான்ட்ராக்டை சைன் பண்றார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பயருடன் சேல்ஸ் கான்ட்ராக்டை சைன் பண்றார். அதே தினத்தில் ரஷ்யாவில் உள்ள வழங்குனருடன் ஒரு கொள்வனவு ஒப்பந்தத்தை மேற்கொள்றார். ரோ மெட்டீரியல் இம்போர்ட் பண்றார் ரஷ்யா, வந்து அங்க பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட், சரியா? 1 ஏப்ரல் 2019 2 கான்ட்ராக்ட் சைன் பண்றார். ஒன்று சேல்ஸ் கான்ட்ராக்ட் வித் த ஸ்லோவாக்கியன் பயர், பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் வித் த ரஷ்யன் செல்லர், சரியா? ரெண்டும் ஒரே டேட்ல அவர் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றார். அதே தினத்தில் அவர்கள் இறக்குமதி நாணய கடிதத்தை வழங்கும்படி உமது வங்கிக்கு வேண்டுகோள் விடுத்ததுடன், சரியா? அப்ப எல்சி ஓபன் பண்ண டேட்டும் எப்ப? 1 ஏப்ரல் 2019, சரியா? முன்னோக்கிய அந்நிய செலவாணி ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்கு விருப்பத்தையும் தெரிவித்தார், சரியா? அப்ப திருப்பியும் 1 ஏப்ரல் 2019 அவர் பேங்குக்கு வந்து சொல்றார், தனக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிரான்சாக்சனுக்கான ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக்கிங்கும் அந்த டேட்ல அவர் பேங்கோட அக்ரி பண்றார், சரியா? இது பேசிக் விளங்கணும். 1 ஏப்ரல் 2019 சேல்ஸ் கான்ட்ராக்ட், பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்றார். அதே டேட்ல அந்த இம்போர்ட்டுக்குரிய எல்சி ஓபன் பண்றார். அதே டேட்ல பேங்கோட அக்ரிமெண்ட் சைன் பண்றார் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்குரிய forward contract, சரியா? ஏன் forward contract? அவருக்கு இம்போர்ட்டுக்குரிய பெறுமதியை ஒரு எதிர்கால திகதியில் கொடுப்பனவு செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒரு எதிர்கால திகதியில் அவருக்கு ஏற்றுமதிக்கான கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளப்படும், சரியா? அவர் 1 ஏப்ரல் 2019 இருந்து தனக்கு எப்ப பேமெண்ட் செய்யணுமோ அந்த டேட்ல என்ன ரேட் இருக்கா போகும், அந்த ரேட்டுக்கு அமைவாக அவர் இந்த யூரோ நாணயத்தை ஒன்று வங்கியிடம் இருந்து கொள்வனவு செய்யணும், இல்லாட்டி வங்கிக்கு யூரோ நாணயத்தை விற்பனை செய்ய வேண்டும், பைங் அண்ட் செல்லிங். பை பண்றதுக்கும் செல் பண்றதுக்கும் அவர் பேங்கோட அக்ரி பண்றார், ரைட்? ஆன் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக் பண்றார். சரி, அப்ப அவருக்கு முன்கூட்டியே தெரியும், ரைட்? அவர் இந்த டேட்ல எவ்வளவு அமௌண்ட் அந்த ரோ மெட்டீரியல்ஸுக்கு பே பண்ணணும், அதே நேரம் அவருடைய அந்த 2 எக்ஸ்போர்ட்டுக்குரிய ப்ரொசீட்ஸை எந்த ரேட்ல அவருடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணலாம், சரியா? அப்ப இந்த 3 பந்திகளும் நீங்கள் வாசிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கணும், ரைட்? 2 எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு இம்போர்ட் கான்ட்ராக்ட், ரைட்? இந்த 3 கான்ட்ராக்டுக்கும் அவர் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் புக் பண்றார். அதுக்கு உங்களுக்கு தந்திருக்கு இந்த 1 ஏப்ரல் 2019 இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், ரைட்? மேல பாத்தீங்கன்னா $to ரூபி, பிறகு யூரோ டு டாலர். then $to ரூபி, யூரோ டு டாலர் 2 ரேட்ஸ் தந்திருக்கு. இப்ப நீங்கள் காண போற அந்நிய செலவாணி வீதம் உங்களுடைய கஸ்டமர் டீல் பண்றது என்ன ரேட், என்ன நாணயம்? யூரோ, ரைட்? அவருடைய வங்கியில் இருக்கிறது என்ன கணக்கு? ரூபா கணக்கு, ரைட்? அப்ப யூரோல டிரான்சாக்சன் செய்கிறார், அவருடைய அக்கவுண்ட் இன் ரூபீஸ், ரைட்? அப்ப யூரோ டு ரூபி ரேட்டை நீங்கள் காணும், ரைட்? யூரோ டு ரூபி ரேட்டை நீங்கள் காணும். அப்ப யூரோ டு ரூபி ரேட்டை நீங்கள் டைரக்டா காண முடியாது, காரணம் உங்களுக்கு டாலர் டு ரூபி ரேட்டும் யூரோ டு டாலர் ரேட்டும் தான் தந்திருக்கு. இந்த 2 நாணய பரிமாற்று வீதங்களை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய யூரோ டு ரூபி ரேட்டை நீங்கள் காணும்,
சரியா? இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் காண்றது உங்களுடைய முதலாவது கேள்வியில ஒரு 2 மார்க்ஸுக்கு வாருது, சின்ன கணக்கா வாருது, ப்ளஸ் ரேட்டா காண்றது. ரைட், அது பெரிய கஷ்டம் இல்லை, அது ஈஸியா செஞ்சு போட்டு போகலாம். ரைட், இந்த ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் காண்றது தான் நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளும். ரைட், இப்போ உங்களுக்கு தந்திருக்கு டாலர் டு ரூபியும் யூரோ டு டாலர் ரேட்ஸும். அதுல மேல பாத்தீங்கன்னா ஸ்பாட் ரேட்ஸ் வந்துருக்கு, அது உடனடி மாற்று வீதம். நான் சொன்னேன் கேஷா இருக்கலாம், டொம்மா இருக்கலாம், ஸ்பாட்டா இருக்கலாம், நீங்கள் உடனடியாக பாவிக்கிற ரேட்ஸ் தான் அந்த ஸ்பாட் ரேட். ரைட், வேல்யூ டேட்டை பொறுத்து நீங்கள் அந்த ஸ்பாட் ரேட்ஸை பாவிப்பீங்க. பிறகு உங்களுக்கு தந்திருக்கு ஒரு மாத முன்னோக்கி, அதாவது 1 month forward, 2 மாத முன்னோக்கிய 2 months forward up to 5 months உங்களுக்கு தந்திருக்கு forward rates. ரைட், இங்க இந்த அட்டவணையில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த பையிங் ரேட்டுக்கும் செல்லிங் ரேட்டுக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம், ரைட், அந்த பையிங் ரேட்டுக்கும் செல்லிங் ரேட்டுக்கும் இடையில வித்தியாசம் நாங்கள் சொல்லுவோம் ஸ்ப்ரெட் என்று. ரைட், வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில வித்தியாசம் தான் அந்த ஸ்ப்ரெட் என்று சொல்றோம். ரைட், இந்த ஸ்ப்ரெட் வந்து இந்த முன்னோக்கி நகரும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு முதலாவது முன்னோக்கிய மாத ரேட்டை பார்த்தீங்கன்னா 50 to 60, 50 தொடக்கம் 60%. ரைட், அங்கால யூரோ டு டாலர் 90% ரூபாய். ரைட், 2 மாசம் 80 90, அங்கால 140 150. 3 மாசம் 110 120, அங்கால 90 2. இந்த வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில் உள்ள அந்த ஸ்ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, கூடிக்கொண்டு போகுது. 50ல இருந்து 60 வாங்கும் விலைக்கும் விற்கும் விலையும் பாருங்கள், 50ல இருந்து 60 கூடுது, 80ல இருந்து 90 கூடுது, 110 120 கூடுது, 145 150 கூடுது. இந்த கூடிக்கொண்டு போனால் நாங்கள் சொல்லுவோம் ரைட், முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் உடனடி மாற்று வீதத்துடன் ஒப்பிடுகையில் மிகையில் உள்ளது. ரைட், இந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீதங்களின் அந்த வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம் கூடிக்கொண்டு போனால் நாங்கள் சொல்லுவோம் இந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் உடனடி மாற்று வீதத்துடன் ஒப்பிடுகையில் மிகையில் உள்ளது, பிரீமியம் என்று சொல்லுவோம். இந்த கரன்சி இஸ் அட் a premium. ரைட், ஏன் 1 month fixed forward rate வந்து ஸ்பாட் ரேட்டை விட கூட. ரைட், அப்ப நாங்கள் என்ன செய்வோம், ஸ்பாட் ரேட்டோட அந்த ஸ்ப்ரெட்டை கூட்டும். இப்ப இது மத்த மாதிரி இருந்தா 50 60க்கு பதிலாக 60 50, 90 80, 120 110, அப்ப நடக்கும் இந்த வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில வித்தியாசம் குறைந்து செல்லும். அப்ப அங்க நாங்கள் சொல்லுவோம் முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் உடனடி மாற்று வீதம் ஒப்பிடுகையில் குறைவாக இருக்கும் போது அது கழிவில் உள்ளது, அதாவது டிஸ்கவுண்ட் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப மிகையாக உள்ள பொழுது நாங்கள் ஸ்பாட் ரேட்டோட கூட்டுவோம், கழிவில் உள்ள பொழுது ஸ்பாட் ரேட்ல இருந்து கழிப்போம். ரைட், விளங்கிச்சா? பிரீமியம் என்ன, டிஸ்கவுண்ட் என்ன, ஃபார்வர்ட் ரேட்ஸை காண்ற நேரம் பிரீமியமா இருந்தா ஸ்பாட்டோட கூட்டுவோம், டிஸ்கவுண்டா இருந்தால் ஸ்பாட் ரேட்ல இருந்து கழிப்போம். இதெல்லாம் அங்க உங்களுடைய ஃபாரெக்ஸ்ல இருக்கிற சில நியதிகள். சரியா? ஃபாரெக்ஸ்ல இருக்கிற சில நியதிகள். சரியா? அந்த நியதிகள் உங்களுக்கு தெரியும். பிரீமியம் என்ன, டிஸ்கவுண்ட் என்ன, ரைட், ஃபார்வர்ட் ரேட்டை காண்ற பிரீமியமா இருந்தால் நீங்க ஸ்பாட்டோட பிரீமியத்தை கூட்டணும், டிஸ்கவுண்டா இருந்தால் ஸ்பாட் ரேட்ல இருந்து டிஸ்கவுண்டை கழிக்கும். எப்படி பிரீமியம் பார்க்கறது, அந்த வித்தியாசம் ஸ்பாட்டுக்கும், அதாவது ஸ்பாட் பையிங்க்கும் பையிங் ரேட்டுக்கும் செல்லிங் ரேட்டுக்கும் இடையில வித்தியாசம் 50 to 60 கூடுது, 80 to 90 கூடுது. சில நேரம் மேல கூடலாம் கீழே குறையலாம். அதாவது முதலாவது மாசம் கூடலாம், 2வது மாசம் குறையலாம். முதலாவது மாசம் கூடினால் அது பிரீமியம், 2வது மாசம் குறைஞ்சாலும் அது டிஸ்கவுண்ட். அப்போ முதலாவது மாசத்தை நீங்கள் கூட்டணும், 2வது மாசத்தை கழிக்கும். சரியா? ரைட், இது வந்து உங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தந்த அந்த டேபிள். பிறகு கீழே ஒரு டேபிள் தந்திருக்கு, நாங்கள் அதை பிறகு கேன்சலேஷன் பார்க்கணும் பார்ப்போம்.
ரைட். திருப்பி நாங்கள் போவோம், பேசிக் கணக்குக்கு போவோம். திருப்பி நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் அடிப்படைய குறிச்சு கொள்ளலாம். கணக்குல தந்த தரவு முதல் 3 பந்தியும் உங்களுக்கு தந்த தரவு. நீங்கள் கணக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு தந்த தரவு தான் இந்த முதல் 3 பந்தியும். ரைட், அதோட உங்களோட எக்ஸ்சேஞ்ச் டேபிள். இப்ப கேள்வி நீர் பின்வருமாறு கேட்கப்படுகின்றது. முதலாவது பகுதி, கணிப்பீட்டின் அடிப்படையை விவரித்து ரஷ்யாவிலிருந்து இறக்குமதிக்கான முன்னோக்கிய செலவாணி ஒப்பந்தத்திற்கான செலவாணி வீதத்தை கணிக்கும். ரைட், இப்ப இம்போர்ட் டிரான்சாக்சனுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கேட்டிருக்கு, அதாவது ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கேட்டிருக்கு. சரியா? பிறகு 2வது 3வது பார்த்தீங்கன்றால் உங்களோட முதலாவது ஏற்றுமதிக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட், 3வது 2வது ஏற்றுமதிக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்ப நாங்கள் முதலாவது பார்ப்போம் எப்படி இந்த இம்போர்ட் டிரான்சாக்சனுக்குரிய உங்களுடைய கணக்கு செய்யற நேரம் எப்பவும் கேள்வியை வடிவா போட்டு என்ன சொல்லுவோம், அந்த ஹெடிங்கா போட்டுகள் இறக்குமதிக்கான கேள்வி, இறக்குமதிக்கான முன்னோக்கிய செலவாணி ஒப்பந்தத்திற்கான செலவாணி வீதத்தை கணிப்பிடுதல். உங்களுடைய ஹெடிங் இருக்கணும் கேட்ட கேள்வி. முதலாவது பகுதி ஹெடிங்கா போடுவீங்க, என்னது? இறக்குமதிக்கான முன்னோக்கிய செலவாணி ஒப்பந்தத்திற்கான செலவாணி வீதத்தை கணிப்பிடுதல். சரியா? இப்ப நீங்க சில எக்ஸாம்ல மாறி கணிப்பிட்டாலும் சில நேரம் எக்ஸ்போர்ட்டை கணிப்பிடலாம். சரியா? அந்த ஹெடிங்கா போட்டு பகுதியை மாத்தி போடுங்கள். சரியா? நீங்கள் முதலாம் பகுதின்னு போட்டு எக்ஸ்போர்ட் கால்குலேஷன் போட்டா சில நேரம் எக்ஸாம் நினைப்பார் நீங்கள் கணக்கு பிழையா செஞ்சிட்டீங்க. சரியா? இப்ப வடிவா பகுதியை போட்டு நீங்கள் மாறி செஞ்சாலும் கேள்விக்குரிய பகுதியை வடிவா போட்டுட்டு வடிவா செய்யுங்கள். ரைட், என்னுடைய அட்வைஸ் எப்பவும் ஆர்டர்ல போனீங்கன்னா விட மாட்டீங்க. அப்ப இம்போர்ட் இந்த டிரான்சாக்சனுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கணிப்பிட போறோம். ரைட், அப்ப இம்போர்ட் என்ன நடக்குது? 400,000 euro இம்போர்ட் பண்றீங்க, ரோ மெட்டீரியல்ஸ் எல்சி சைட் பேசிஸ். ரைட், இங்க கேட்ட கேள்வி செலவாணி வீதத்தை. ரைட், உங்களுக்கு பெருமதியே கேட்க இல்லை. பெருமதியை கேட்டிருந்தால் வார ரேட்டோட நீங்கள் அந்த பெருமதியை காண்றதுக்கு அந்த ஃபாரின் கரன்சி அமௌண்டால பெருக்கும். உங்களுக்கு இந்த பெருமதி கேட்டது அந்நிய செலவாணி வீதத்தை மட்டும். அப்ப ரேட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சீங்கண்டா சரி. ரைட், இப்ப எப்படி ரேட்டை காண போறோம்? ரைட், எப்ப நடக்குது? இந்த கணக்கு செய்யற நேரம் எப்பவும் நீங்கள் தொடங்கணும். எப்ப ஷிப்மெண்ட் நடக்குது? எப்ப ஷிப்மெண்ட் நடக்குது? எப்ப ஷிப்மெண்ட் நடக்குது? Right? 3 weeks. Right? நீங்கள் எல்சி ஓபன் பண்ணி அந்த டேட்ல இருந்து 3 weeksல ஷிப்மெண்ட் நடக்குது. சரியா? அப்ப கணக்கு செய்யற நேரம் எப்போ இம்போர்ட்டா இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம். முதலாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் கப்பலேற்றல் நடைபெறும் தினத்திலிருந்து. கப்பலேற்றல். கப்பலேற்றல் எப்ப நடக்குது? 3 கிழமைகள்ல நடக்குது. இன்றைக்கு எல்சி ஓபன் பண்றீங்க, அந்த எல்சி ஓபன் பண்ண டேட்ல இருந்து 3 weeksல கப்பல் ஏற்றல் நடைபெறும். உங்களுக்கு 2வது பந்தில தந்திருக்கு, கப்பல் ஏற்றல் தினத்திலிருந்து 3 வாரங்களின் பின்னர் கப்பல் ஏற்றல் ஆவணங்கள் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் இலங்கையில் வந்தது. மேலதிகமாக உங்களுக்கு 3 கிழமைகள் தேவைப்படுது. என்னத்துக்கு? ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸ். கணக்கு எக்ஸாம்ல செய்யற நேரம், கணக்கு செய்யற நேரம் எல்லாம் ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல செய்ய வேண்டியதான். ரைட், அந்த கிழமை அப்படின்னு எழுதி கொண்டு இருக்க தேவையில்லை. 6W தெரியும் எக்ஸாம்ல எடுக்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? 6 weeks, 3 weeks ஷிப்மெண்ட், 3 weeks
மேலதிகமாக 3 வீக்ஸ் தேவை உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வரத்துக்கு. 6 வீக்ஸ்ல டாக்குமெண்ட்ஸ் கிடைக்க பெறுது. டாக்குமெண்ட்ஸ் எங்க வருது? 6 வீக்ஸ்ல எங்க வருது டாக்குமெண்ட்ஸ்? 6 வீக்ஸ்ல டாக்குமெண்ட்ஸ் எங்க வருது? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. ரைட். அப்ப ரஷ்யால வந்து ஷிப்மெண்ட் நடக்குது. ரைட். சொன்ன 1st ஏப்ரல் 2019 நீங்க எல்சி ஓபன் பண்றீங்க. ரைட். 1st ஏப்ரல் 2019 எல்சி ஓபன் பண்றீங்க ஸ்ரீலங்கால இருந்து. நீங்கள் ஓபன் பண்ண டேட்ல இருந்து 3 வீக்ஸ்ல ரஷ்யால ஷிப்மெண்ட் நடக்குது. 3 வீக்ஸ்ல ஷிப்மெண்ட் நடந்த உடனே அந்த தெரியும் ஷிப்மெண்ட் குட்ஸ் ஆனது கப்பல்ல வரும் குட்ஸ். ரைட். அப்ப பேங்க்ஸுக்கு என்னது குட்ஸை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு இது தேவையில்லை. நாங்கள் எப்பவும் டாக்குமெண்ட்ஸோட டீல் பண்ணி சரியா. அதனால 3 வீக்ஸ்ல ஷிப்மெண்ட் செய்து போட்டு குட்ஸ் அனுப்பி வைப்பார். அதே நேரம் அதற்குரிய ஆவணங்களை தனது வங்கியினூடாக இலங்கை வங்கிக்கு அனுப்பி வைப்பார். அப்ப எல்சி உங்களுக்கு தெரியும், எல்சி டாக்குமெண்ட்ஸ் தான் பேங்க் டு பேங்க் வரும். ரஷ்யன் பேங்க்ல இருந்து ஸ்ரீலங்கன் பேங்க்கு டாக்குமெண்ட்ஸ் வரும். அந்த டாக்குமெண்ட்ஸ் வாரத்துக்கு மேலதிகமாக 3 கிழமை போகும். சரியா. தெரியும் டாக்குமெண்ட் வந்து பொதுவாக கூறியல வாருது. கூறியல வரும். இந்த கோவிட் நேரம் பாத்தீங்கன்னா இன்னும் டிலே. ரைட். அப்ப 3 வீக்ஸ் ஷிப்மெண்ட் நடக்குது. மேலதிகமா 3 வீக்ஸ் போறது டாக்குமெண்ட்ஸ் வரதுக்கு 6 வீக்ஸ் எடுக்குது மொத்தம் உங்களுக்கு ஆவணங்கள் வாரத்துக்கு. அதாவது எல்சி ஓபன் பண்ணி 6 வீக்ஸுக்கு பிறகுதான் அந்த எல்சியில டாக்குமெண்ட்ஸ் வருது. நடக்கும் என்ன அடிப்படை எல்சி? இது சைட் எல்சி. சைட் எல்சியில டாக்குமெண்ட் வந்தோடனே என்ன செய்யணும்? பேமெண்ட் செய்யும். சரியா. பொதுவாக நாங்கள் படிப்போம் யூசிபி 600ல ஒரு எல்சியின் கீழ் ஆவணங்கள் பெறப்பட்ட தினத்தின் அடுத்து வரும் நாளிலிருந்து 5 வங்கி அலுவல்கள் தினங்களுக்குள் அந்த ஆவணங்கள் சரியா இருக்குமாயின், அதாவது நாணய கடிதத்தின் நியதி நிபந்தனைகளுக்கமாக அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுமாயின் நீங்கள் உடனடியாக கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். சரியா. யூசிபில பார்ப்போம். ரைட். இங்க கணக்கை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியணும், எல்சியில டாக்குமெண்ட்ஸ் வந்தோடனே உடனே நீங்கள் பேமெண்ட் செய்யும். சரியா. எல்சியில சைட் டாக்குமெண்ட்ஸ் வந்தால் உடனடியாக நீங்கள் பேமெண்ட் செய்யணும். அதான் உங்களுக்கு தந்திருக்கிறது பார்வை நாணய கடித நிபந்தனை. சைட் எல்சி. பார்வை அட் சைட். சரியா. கண்டதும் கொடுப்பனவு டிபி மாதிரி. சரியா. சைட் டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே உடனடியாக நீங்கள் பேமெண்ட் செய்யும். அப்ப 6 கிழமையில டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே இங்க கணக்குல உங்களோட அனுகூலம் உடனடியாக செய்யணும். 6 வீக்ஸ்ல நீங்கள் பேமெண்ட் செய்யும். இப்ப இந்த 6 வீக்ஸ் இருந்தால் என்னது உங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் எழுதலாம் சுருக்கி. 1 மாதம் 2 கிழமை. 1 மாதம் 2 கிழமை. ஏன் நான் சொன்னேன் 1 மாதம் 2 கிழமை? தெரியும் 1 மாதம் 4 கிழமை, அதோட 2 கிழமை கூட்டினால் 6 கிழமை. சரியா. உங்களுடைய இந்த கணக்குல கடைசி பந்தியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருப்பாங்க வட்டி, கட்டணங்கள், அறவீடுகள் மற்றும் செலவாணி மிகை என்பவற்றை புறக்கணிக்க உமது விடையை 4 தசமதானங்களில் தருக. இது கணக்கு சில நேரம் உங்களுக்கு வடிவா தெரிஞ்சுக்கணும். எப்பவும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் காண்ற நேரம் 4 டெசிமல்ஸுக்கு நீங்கள் காணும். சரியா. அதான் சொன்ன அந்த 20 மார்க்ஸை நீங்கள் 20 மார்க்ஸையும் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன விடயங்கள் எப்பவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். 4 டெசிமல் பாயிண்ட்ல இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நீங்கள் கணிப்பிடும். சரியா. மேத்தமெட்டிக்கல்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க டெசிமல்ஸ். ரைட். 4 டெசிமல்ஸ்ல நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை காணணும். அதே நேரம் சில இதுகள் நீங்கள் கருதுகோள்களா எடுக்கணும். அதான் உதாரணத்துக்கு 4 கிழமை 1 மாதம். சரியா. 1 மாதத்துல 4 கிழமை என்று நீங்கள் அந்த எடுகோலை எடுக்கணும். சரியா. அப்ப சில உங்களுக்கு கணக்குல தருவாங்க, தராட்டியும் நீங்கள் எடுக்கணும். 4 கிழமைகள் 1 மாதம். 6 கிழமை என்றால் 1 மாதம் 2 கிழமை. 4 கிழமை 1 மாதம் 2 கிழமை. அப்போ என்ன விளங்குது உங்களுக்கு? உங்களுக்கு ஆவணங்கள் இலங்கைக்கு வருது 1 மாதம்
2 கிழமை போகும். சரியா? அப்ப நீங்கள் எப்ப பேமெண்ட் செய்யணும்? முதலாவது மாதத்துல நீங்கள் பேமெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப செய்யணும்? 2வது மாதத்துல. இந்த இம்போர்ட்டுக்குரிய பேமெண்ட் செய்யணும் 2வது மாதத்துல. ஏப்ரல் 2019 நீங்கள் எல்சி ஓபன் பண்ணுவீர்கள். எல்சி ஓபன் பண்ணி முதலாவது மாதம் 2வது மாதம். சரியா? எல்சி ஓபன் பண்ணி எப்ப 6 கிழமை. 6 கிழமை என்றா இவங்களோட 4 கிழமை, இவங்களோட 2 கிழமை. சரியா? முதலாவது மாசம், 2வது மாசம், சரி 1.5 மாசம். இந்த டேட்ல தான் உங்களுக்கு ஆவணங்கள் கிடைக்க போகுது. அப்போ இந்த முதலாவது மாதம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வரப்போறது இல்லை. அப்போ முதலாவது மாசத்துல நீங்கள் பேமெண்ட் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த காலத்தை தான் நாங்க சொல்லுவோம் நிலையான காலம் அல்லது பிக்ஸ் பீரியட். பிக்ஸ் பீரியட், நிலையான காலம். அடுத்து வர மாதம் உங்களுக்கு தெரியும், அந்த மாதத்துக்குள்ள எப்பவும் வரலாம். அதை நாங்க சொல்லுவோம் ஆப்ஷன் பீரியட், அதாவது தெரிவு காலம். முதலாவது மாதம் நிலையான காலம், அடுத்து வரும் மாதம் தெரிவு காலம். அதாவது ஏதாவது ஒரு தினத்தில் வரலாம். 6 கிழமை என்றா முதலாவது மாதத்தை விட்டு அடுத்த மாதத்துல வர ஒரு டேட். இது ஓபன் ஆயிருக்கு ஆப்ஷன். முதலாவது மாதம் பிக்ஸ். நீங்கள் இந்த மாதத்துல பேமெண்ட் செய்ய போறது இல்லை. இங்கதான் ஏதாவது ஒரு நாட்டுல நீங்க ஏதாவது ஒரு டேட்ல நீங்கள் பேமெண்ட் செய்ய போறீங்க. அது 1-2 நாட்கள் பிந்தலாம் முந்தலாம். ரைட். இது ஒரு தெரிவு காலமாக இருக்கு. சரியா? அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், இத மேல்படி போய் சொல்லுவோம் 1 month fixed and 1 month option. சரியா? இது 2 மாதங்களுக்கு போகுது. இந்த கான்ட்ராக்ட், இந்த இம்போர்ட் கான்ட்ராக்ட் 2 மாதங்களுக்கு போகுது. அதுல முதலாவது மாதம் நிலையாகவும் 2வது மாதம் தெரிவாகவும் கருதப்படும். அப்ப முதலாவது மாதத்துல நீங்கள் பேமெண்ட் செய்ய போறது இல்ல, 2வது மாசத்தான் பேமெண்ட் செய்ய போறீங்க. சரியா? அது விளங்கிச்சா? இம்போர்ட் கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா நீங்க முதல்ல பார்க்கணும் எப்ப ஷிப்மெண்ட் நடக்குது, ஷிப்மெண்ட்ல இருந்து எப்ப டாக்குமெண்ட்ஸ் வரப்போ. சரியா? டாக்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் தான் நாங்க பேமெண்ட் செய்ய போறோம். எப்ப டாக்குமெண்ட்ஸ் வருதோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன பேசிஸ், இது சைட் பேசிஸ். டாக்குமெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் செய்யும். இது யூஸ் அண்ட் எல்சியா இருந்தால், இப்ப இந்த எல்சி வந்து 30 நாள் எல்சி என்றால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து மேலதிகமாக 30 நாள் உடனடி பேமெண்ட் செய்ய தேவையில்லை. ரைட்? இது சைட் எல்சி படியால் டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே நீங்கள் பேமெண்ட் செய்யணும். சரியா? அப்ப மொத்தம் 6 கிழமை, அதாவது 1 மாதம் 2 கிழமை. முதலாவது மாதம் உங்களுக்கு தெரியும் நிலையானது. ஆகவே நாங்கள் சொல்லுவோம் 1 month fixed, 1 month option. இதுதான் உங்களுடைய முதலாவது பாட்டுல 5 புள்ளிகள்ல இந்த 2 புள்ளிகளுக்குரிய விடை. முதலாவது நீங்க சொல்லணும் எவ்வளவு நாள் போகுது. ரைட்? 6 கிழமை, அதாவது 6 கிழமை எடுக்கு. அதாவது நீங்கள் 6 கிழமை நீங்க சொல்றீங்க 1 மாதம் நிலையாகவும் 1 மாதம் தெரிவாகவும் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. பிறகு நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை காண்றதுக்கு தான் உங்களுடைய ஸ்டெப்ஸுக்கு 3 மார்க்ஸ். மொத்தம் முதலாவது பகுதிக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். சரியா? இங்க கூட நீங்கள் எழுதி மெனக்கட தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கால்குலேஷன் பேசிஸ்ல நீங்கள் உங்களுடைய கணக்கை காட்டலாம். சரியா? ரைட். இப்ப பாப்போம் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி காண்றோம். இந்த இம்போர்ட் கான்ட்ராக்ட். ரைட்? முதலாவது நாங்கள் பார்ப்போம் எப்பவும் இதை நீங்கள் சரியா எடுக்கணும். இதான் உங்களோட கீ. உங்களுடைய கான்ட்ராக்ட் எவ்வளவு மாதம் பிக்ஸ்ட், எவ்வளவு மாதம் ஆப்ஷன், எவ்வளவு மாதம் நிலையானது உள்ளது, எவ்வளவு மாதம் தெரிவு காலமாக உள்ளது. இந்த கான்ட்ராக்டை தான் நீங்கள் சரியாக எடுக்கணும். தந்த தரவை வச்சுக்கொண்டு
அது இறக்குமதியாக இருக்கலாம், ஏற்றுமதியாக இருக்கலாம். எவ்வளவு காலம் நிலையானதாகவும் எவ்வளவு காலம் தெளிவாகவும் இருக்கும். சரியா? முதலாவது மாதம் பிக்ஸ், அடுத்த மாதம் ஆப்ஷன். இப்ப நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி காணுவோம்? முதலாவது ஸ்டெப் வந்து USD to LKR. USD to LKR. ரெண்டாவது நீங்கள் பார்க்கணும் யூரோ டு டாலர். ஏன் இரண்டு தான் உங்களுக்கு தந்திருக்கு. டாலர் டு ரூபி தந்திருக்கு, யூரோ டு டாலர் தந்திருக்கு. நாங்கள் காணணும் எப்படி? யூரோ டு எல்கேஆர். ஏன் உங்களுடைய கஸ்டமர் செய்யறது டிரான்சாக்ஷன்ஸ் யூரோ. அப்ப யூரோ, ஒரு யூரோ எவ்வளவு ரூபான்னு பார்த்தாதான் உங்களோட கஸ்டமருக்கு அதை பே பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த ரேட்டை தான் நாங்கள் காண போறோம், யூரோ டு ரூபி. சரியா? யூரோ டு ரூபி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை காணும். இதை காண்றதுக்கு எங்களுக்கு டாலர் டு ரூபி என்னன்னு தெரியணும், அப்புறம் யூரோ டு டாலர் என்னன்னு தெரியணும். அதுல இருந்து யூரோ டு எல்கேஆர் காணும். சரியா? முதலாவது பாப்போம் டாலர் டு எல்கேஆர் எப்படி காண்றது. டாலர் டு எல்கேஆர் எப்படி காணுவோம்? உங்களுக்கு தந்திருக்கு பையிங் அண்ட் செல்லிங் ரேட்ஸ், ஸ்பாட் ரேட்டும் 5 மாதத்துக்குரிய ஃபார்வர்ட் ரேட்ஸ் தந்திருக்கு. ரைட். இப்ப இது இம்போர்ட் கஸ்டமர், அதாவது உங்களுடைய கஸ்டமர் இப்ப இம்போர்ட்டரா தொழில் பண்றார். இப்ப இம்போர்ட்டர்ண்டா நீங்கள் எந்த விலையை முத பாப்பீங்க? ஸ்பாட் ரேட்ல பையிங்கா செல்லிங்கா? செல்லிங். சரி. அப்ப உங்களோட பேப்பர்ல இருக்க இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா இந்த பையிங் பக்கத்தை நீங்கள் ஒரு இதால மூடிடும். இப்ப எங்களுக்கு இந்த பையிங் பக்கம் தேவையில்லை, தேவை இந்த செல்லிங் பக்கம், விற்கும் விலை. இதுதான் நீங்கள் எக்ஸாம்ல சில நேரம் பண்ற கவலையினப்பில சில நேரம் மாறி நீங்கள் ரேட் எடுத்துருவீங்க. உங்களுக்கு தெரியும் செல்லிங் ரேட் தான் எடுக்கணும்ட்டு, பையிங் ரேட் எடுத்துருங்க. அப்படியா எக்ஸாம்ல போனீங்க அந்த பக்கத்தை மறைச்சு போட்டு செல்லிங் ரேட்டை பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்பாட் ரேட் 180.60, ஸ்பாட் ரேட் 180.60, 180.60. ரைட். இப்ப இம்போர்ட்டுக்கு அவர் என்னது ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் புக் பண்றார். ரைட். அதுவும் எப்ப நடக்குது? எந்த டேட்ல ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் புக் பண்றார்? எந்த டேட்ல ஃபார்வர்ட் புக் பண்றார்? 1st April 2019. எல்லாமே ஒரே நாள். 1st April 2019 தான் எல்சி ஓபன் பண்றார் அதுக்குரிய கான்ட்ராக்ட். அதே டேட்ல தான் அவர் எல்சி ஓபன் பண்ற டேட்லயே சொல்றார், ரைட் எனக்கு 6 கிழமையில இந்த டாக்குமெண்ட் தரப்போகுது, அந்த 6 கிழமையில நான் பே பண்ணணும், அதுக்குரிய ரேட் எனக்கு வேணும். 1st April 2019 பேங்கோட செய்யற forward contract agreement பிரகாரம் நாங்கள் அந்த ரேட்டை காண போறோம். உங்களோட டீலர்ஸ் கஸ்டமருக்கு கோட் பண்ற ரேட் தான் அந்த forward exchange ரேட். சரியா? 1st April அவர் forward exchange புக் பண்றார், அந்த நேரம் நீங்கள் கோட் பண்ற ரேட்டை தான் இப்ப காண போறீங்க. ரைட். அப்ப டாலர் டு ரூபி ஸ்பாட் ரேட் உங்களுக்கு தெரியும் 180 ரூபா 60 ஆகும். ரைட். அப்ப ஃபார்வர்ட் ரேட்டை காண போறோம். இந்த ஃபார்வர்ட் எவ்வளவு காலத்துக்கு போக போகுது? எவ்வளவு காலத்துக்கு போக போகுது உங்களுக்கு தெரியும்? 6 கிழமைக்கு போக போகுது. அந்த 6 கிழமையில முதலாவது மாதம் நிலையானது, அடுத்த மாதம் தெரிவானது. அப்ப நாங்கள் அந்த 2 மாதத்தையும் இப்ப கம்பேர் பண்ண போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் மந்த்தையும் செகண்ட் மந்த்தையும் கம்பேர் பண்ணி அதுல எந்த ரேட் வங்கிக்கு சாதகமாக உள்ளது. சரி. அப்போ நாங்க ரேட்ஸ் கோட் பண்றது பேங்குக்கு அட்வான்டேஜ் ஆகிற மாதிரி. ரைட். அது வங்கிக்கு கூட பெனிஃபிட், கூட ப்ராஃபிட்டபிளாக தான் நாங்கள் ரேட்டை கஸ்டமருக்கு கோட் பண்ணணும். அப்ப ரைட், ஃபர்ஸ்ட் மந்த்தையும் செகண்ட் மந்த்தையும் நாங்கள் கம்பேர் பண்ண போறோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா டேபிள்ல ஸ்பாட் ரேட் 180.60 செல்லிங், அதோட இந்த முதலாவது முன்னோக்கிய மாதத்தையும் இரண்டாவது முன்னோக்கிய மாதத்தையும் நாங்கள் கம்பேர் பண்ண போறோம். ரைட். அதுல உங்களுக்கு தெரியும் செல்லிங் ரேட் முதலாவது மாதம் 60 cents 60% கூட போகுது, இரண்டாவது மாதம் 90% கூட போகுது. ஏன் கூட போகுது? நான் சொன்னேன் விதி, இந்த பையிங் செல்லிங்கும் இடையில ஸ்ப்ரெட் கூடுது, 50-60 கூடுது, 80-90 கூடுது. அந்த இடைவெளி கூடுற நேரம் நாங்கள் அந்த உடனடி மாற்று வீதத்துடன்
அந்த முதலாவது முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தையும் இரண்டாவது மாத முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தையும் கூட்டுவோம், அந்த ஸ்ப்ரெட்டை கூட்டுவோம். சரியா? அப்ப இங்க 180 60ஓட 60 கூட்டுவீங்களா 90 கூட்டுவீங்க? இங்க நடக்குது, பேங்க் என்ன செய்யுது? பேங்க் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச விக்குது, கஸ்டமருக்கு விக்குது. ஏன்? இம்போர்ட் கான்ட்ராக்ட் விக்கிற நேரம் கூடிய விலை விற்போமா கூடிய விலையில விற்போம்? கூடிய விலையில 90. கூடிய விலையில விற்போம். அப்ப கூடிய விலை வாரத்துக்கு நாங்கள் குறைஞ்சதை கூட்டுவோமா கூட்டினதை கூட்டுவோமா? கூடினது 90%. சரி, அது வழியா விளங்கணும், ரைட்? அப்ப ஸ்ப்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் 60 சென்ட்ஸ், செகண்ட் மந்த் 90 சென்ட்ஸ். ரெண்டையுமே கூட்ட தான் போறீங்க. ஏன் கூட்ட போறீங்க? ரெண்டுமே பிரீமியம். 50 to 60 கூடுது, 80 to 90 கூடுது. அதாவது வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில அந்த ஸ்ப்ரெட் கூட்டினால் உங்களுக்கு தெரியணும், இட் வில் பி a spread, மிகை. அது முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் மிகையில் உள்ளது, உடனடி மாற்று வீதத்துடன் ஒப்பிடுகையில் மிகையில் உள்ளது. அப்ப நீங்கள் கூட்டணும். எதை கூட்டணும்? முதலாவது மாதத்தையா இரண்டாவது மாதத்தையா? உங்களுக்கு தெரியும், முதலாவது மாதம் 60%, இரண்டாவது மாதம் 90%. கூட்டினதை கூட்டினாதான் பேங்குக்கு ப்ராஃபிட்டபிள். பேங்க் என்ன செய்யும்? 90% கூட்டி அவருக்கு கோட் பண்ண 180 60ஓட 90% கூட்டால் உங்களுக்கு 181 50. அப்ப டாலர் டு ரூபி 181 50. அது விளங்கிச்சா? ஓகே. இப்ப அடுத்தது யூரோ டு டாலர். அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பையிங் பக்கத்தை மூடி போட்டு செல்லிங் 1.146 1.146 பங்கையும் முதலாவது மாதம் 90 100 140 150. இப்ப ரெண்டும் இடைவெளி கூடுது. சரியா? அப்ப ரெண்டுமே பிரீமியம். ஒன்று பிரீமியம், ஒன்று டிஸ்கவுண்டாகவும் வரலாம். இப்ப இங்க 90 100, அடுத்தது 150 140க்கு வரலாம். அப்ப உங்களுக்கு தெரியணும், 90 100 பிரீமியம், 150 140 டிஸ்கவுண்ட். ஒன்றை கூட்டி பார்க்கணும், ஒன்றை கழிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் பொதுவாக உங்களுக்கு வர்றது ஒன்று பிரீமியம் ஒன்று டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி தான். கூட காம்ப்ளிகேட் பண்ணி வந்ததே இல்லை. அப்படி வந்தாலும் உங்களுக்கு தெரியும், இங்க 90 100 140 150 ரெண்டுமே கூடுது, ரெண்டுமே பிரீமியம். ரெண்டையும் கூட்டி பார்க்கணும், எது பேங்குக்கு அட்வான்டேஜ். அப்போ 1.16 நோட்டோட 100 கூட்டுவீங்களா 150 கூட்டுவீங்களா? அதாவது 1.00 கூட்டுவீங்களா 1.50 கூட்டுவீங்களா? எதை கூட்டினால் செல்லிங் ரேட் கூடும்? அது 1.5. 1.146 நோட்டோட 1.50 கூட்டுவீங்க, ரைட்? அப்ப இங்க இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கணும், ரைட்? உங்களுக்கு தெரியும், கணக்கும் ஒரு விதமான பாடமாக்கு. நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுடைய O-level மேத்ஸ், ரைட்? O-level மேத்ஸ் எடுத்தாலுமே என்னது கண இதுகள் நீங்கள் பாடமாக்க வேண்டி வரும், ரைட்? எல்லாத்தையுமே போய் நீங்கள் கணக்கு எக்ஸாம் ஹால்ல இருந்து கணக்கு செய்ய எழுதியலாம், ரைட்? நடுப்புள்ளி தேற்றம், அந்த தேற்றம், இந்த தேற்றம், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் என்னது நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் கால்குலேஷன்ஸ்ல நீங்கள் சில இதுகளை டக்குன்னு உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும், ரைட்? இடைவெளி கூட்டினால் அது பிரீமியம், பிரீமியம்டா கூட்டோன், ரைட்? பை லோ செல் ஹை, ரைட்? குறைஞ்ச விலையில வாங்கி கூடிய விலைக்கு விற்கும். அதெல்லாம் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நியதிகள். இங்கேயும் இந்த இரண்டாவது க்ராஸ் ரேட்டை பார்க்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், யூரோ டு டாலர் அல்லது ஜிபிபி டு டாலர் அல்லது AUD டு டாலர், அந்த மாதிரி ரூபாவுடன் தொடர்பட்ட நாணயங்கள் வரும் பொழுது இந்த ஸ்ப்ரெட்டை தார நேரம் நீங்கள் கால்குலேட் பண்ற நேரம் மறக்காமல் இதை 100ஆல பிரிக்கும்.
மறந்துடாமல் இதை ஞாபகம் வச்சுக்கணும். வேற ரெண்டு கரன்சியில நீங்க ஸ்ப்ரெட்டா கூட்டுற நேரமோ அல்லது கழிக்கிற நேரமோ நாங்கள் அதை நீங்கள் 100ஆல பிரிக்கும். அது வந்து அவங்க ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன், அதை பத்தி நீங்க கூட கவலைப்பட தேவையில்லை. 100ஆல பிரிக்கணும் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ரைட், 150 நீங்கள் 100ஆல பிரிச்சு போட்டு தான் இதை கூட்டும். சரியா? நடக்கும் 1.146 கூட்ட போறீங்க. 100ஆல பிரிச்சால் 0.015. அதில் பெருமதி எவ்வளவு? 1.1610. சரியா? அப்ப யூரோ டு டாலர் திருப்பி நீங்கள் செல்லிங் ரேட் 1.146 அதோட கூட்ட போறீங்க. முதலாவது மாதம் 1.00, இரண்டாவது மாதம் 1.50. ஏன் 2 மாதங்களை பார்க்கிறோம்? ஒரு தெரியுமோட கான்ட்ராக்ட் 1 month ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன். இப்ப முதலாவது மாதத்தையும் இரண்டாவது மாதத்தையும் கம்பேர் பண்ணுவீங்க. உங்களுடைய கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட் 2 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன் என்றால் இரண்டாவது மாதத்தையும் மூன்றாவது மாதத்தையும் கம்பேர் பண்ணுவீங்க. இந்த கான்ட்ராக்ட் 3 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன் என்றால் மூன்றாவது மாதத்தையும் நான்காவது மாதத்தையும் கம்பேர் பண்ணுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு 5 மாதங்கள் தந்திருக்கு. சரியா? அப்ப உங்களுடைய நீங்கள் கணக்குல உங்களுடைய கான்ட்ராக்ட் 5 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னா நீங்க செய்த கணக்கு எங்கேயோ போல உங்களுக்கு தந்திருக்கு 5 மாசம் வரைக்கும் தான். 6வது மாசம் போறதுக்கு உங்களுக்கு தர இல்லை. ஒன்று நீங்கள் கணக்கு பிள்ளையா இருக்கும், இல்லாட்டி சில நேரம் எக்ஸாமினர் 6வது மாசத்தை தர மறந்துருப்பேன். சரியா? எப்பவும் நீங்கள் கணக்கு செய்ய ஞாபகம் இருக்கணும். இந்த கான்ட்ராக்டுக்கு அடிப்படையில தான் நீங்கள் இந்த ரேட்ஸை கம்பேர் பண்ணணும். இங்க 1 month ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன் முதலாவது மாசத்தையும் இரண்டாவது மாசத்தையும் கம்பேர் பண்றீங்க. அப்ப இங்க டாலர் டு ரூபியும் அப்படித்தான், யூரோ டு டாலரும் அப்படித்தான். நீங்கள் அந்த ரேட்ஸையும் கம்பேர் பண்ணி எந்த ரேட், எந்த மாதத்துக்குரிய செலவாணி வீதம் வங்கிக்கு கூட அனுகூலம். சரியா? நீங்கள் விற்க போறீங்க கரன்சியை, யூரோ நாணயத்தை விற்க போறீங்க. விற்க நேரம் கூடிய விலையில விற்க போறீங்க. எது கூடிய விலை? உங்களுக்கு முதலாவது மாசத்தையும் கூட்ட போறீங்க, இரண்டாவது மாசத்தையும் கூட்ட போறீங்க. அப்ப ₹1 கூட்டுறதை விட 1.50 கூட்டுறது பேங்குக்கு லாபம். சரியா? அதான் நீங்கள் 1.50 கூட்டுறீங்க. ஆனால் அப்ப வேறு 2 நாணயங்கள் வரும் பொழுது அந்த ஸ்ப்ரெட்டை நீங்கள் 100ஆல பிரிச்சு போட்டு கூட்டணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு இங்க டாலர் டு ரூபி 181 50%, யூரோ டு டாலர் 1.1610. இப்ப யூரோ டு எல்கேஆர் எப்படி காணுவீங்க? இது உங்களோட மேத்தமேட்டிக்ஸ். என்ன செய்வீங்க? யூரோ டு எல்கேஆர் காண என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ரெண்டு சமன்பாடு இருக்கு. ரெண்டு சமன்பாடு வச்சுக்கொண்டு அப்படி மூன்றாவது காணப்படுங்க யூரோ டு எல்கேஆர். ராம்குமார், டாலர் டு ரூபி தெரியும் 181.50, யூரோ டு டாலர் தெரியும் 1.1610. இதை வச்சுக்கொண்டு எப்படி யூரோ டு எல்கேஆர் காண்றது? சரிங்க, ரெண்டையும் கூட்டுவீங்களா, ரெண்டையும் கழிப்பீங்களா, ரெண்டையும் பெருக்குவீங்களா, ரெண்டையும் பிரிப்பீங்களா? ரெண்டையும் பெருக்கு. ரெண்டையும் பெருக்குவது. காண போறீர்கள். இது கூட முதலாவது சமன்பாடா வச்சுக்கொள்ளுவோம், உங்களோட இரண்டாவது சமன்பாடா வச்சுக்கொள்ளுவோம். ஒன்றையும் ரெண்டையும் பெருக்க நேரம் நடக்கும். ஒன்றையும் ரெண்டையும் பெருக்க நேரம் USD LKR into Euro over USD. USD மட்டுப்படும், மிஞ்சினது Euro over LKR. 181.50 ஓட பெருக்குவீங்கள்
1.1610. ரைட். அடுத்தது திருப்பி வேணது எக்ஸாம்பிள் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டியது என்னது, இந்த ரெண்டு ரேட்டையும் கண்ட பிறகு அதை பெருக்கும். அப்புறம் அங்க எக்ஸாம் ஹால்ல இருந்து கொண்டு பெருக்கிறதா பிரிக்கிறதான்னு பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவும் பெருக்கும். ஏன் காரணம், உங்களோட மேத்தமெட்டிக்கல் இது ரைட். 180 150 நீங்கள் 1.1610 ஆல பெருக்கினால் உங்களுக்கு வரும் எவ்வளவு, 210.7215. 210.7215. இதுதான் கணக்குல ஞாபகம் இருக்கணும். 4 தசமதானங்கள் 210.7215 4 தசமதானங்களுக்கு நீங்கள் சரியாக விடையை தெரிவு செய்யும். சரியா? எக்ஸாமினருக்கு நீங்கள் உங்களோட முதலாவது பாடல இந்த 210.7215 பார்த்த உடனே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அங்க நீங்கள் இடையில என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, தெரியும் உங்களுக்கு கணக்கு விளங்கி செஞ்சிருந்தாதான் உங்களுக்கு அந்த விடை வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் செய்து காட்டணும். சரியா? கடைசியில 4 தசமதானங்களுக்கு உங்களுடைய விடை இருக்கும். என்னது, யூரோ டு எல்பிஆர். இந்த ரேட்ல தான் அவர் அந்த இம்போர்ட்டுக்குரிய கொடுப்பனவை செய்ய போறார். சரியா? 6 கிழமையில டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே பேங்க் கோட் பண்ண ரேட் அவருக்கு 210.725. யூரோண்ட பெருமதி அந்த டாக்குமெண்ட்ஸ் 400,000 யூரோ. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அவர் 400,000 பெருக்கி அதுக்குரிய ஈக்குவலன்ட் ருபீஸ் அவர் அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணும். உங்களுக்கு இங்க பெருமதி கையில பெருமதி கேட்டிருந்தாலும் என்னது, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை 400,000 பெருக்கும். கேட்டது எக்ஸ்சேஞ்ச் ரேட் மட்டும் 210.7215. உங்களோட ஆன்சர் 210.72156 வந்தால் நீங்க 4 பெருமதி என்ன செய்யணும், 4வது 5 விட கூடினால் 5 விட கூடினால் நீங்கள் 4வது அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப 4 டெசிமல்ல நீங்கள் கொடுத்தீங்க என்றால் சரி. சரியா? இப்ப இதை இம்போர்ட் நீங்கள் வடிவா விளங்கி இருந்தால் எக்ஸ்போர்ட் செய்யறதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இதுக்கு நேர் ஆப்போசிட். என்ன, இங்க செல்லிங் ரேட் எடுத்த மாதிரி அங்க பையிங் ரேட் எடுக்க போறீங்க. அதான் ஒன்று வித்தியாசம். மற்றபடி எல்லாமே உண்டு, ஒரே அடிப்படை வித்தியாசம். நீங்கள் செல்லிங் ரேட்டுக்கு பதிலாக பையிங் ரேட் எடுக்க போறீங்க. சரியா? இரண்டாவது பாப்போம். கணிப்பீட்டின் அடிப்படையை விபரித்து ஸ்லோவாக்கியாவிற்கான முதலாவது ஏற்றுமதி கப்பலுக்கான முன்னோக்கிய செலவாணி ஒப்பந்தங்களுக்கான செலவாணி விகிதத்தை காணும். சரியா? இரண்டாவது பாதி கேட்டிருக்கு எக்ஸ்போர்ட்டுக்குரிய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட். ரைட்? விளங்கி இருக்கா? ஓகே. என்ன மாதிரி இம்போர்ட், எனி டவுட்? ட்ரேட்ஸ் சுகிர்தன் இல்ல லைன் இம்போர்ட் ஓகே. ஆம் தவராசா ஓகே. தவராசா ஓகே. ஓகே ஓகே ரைட். விளங்கிச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட் ரைட். அப்ப இம்போர்ட் உங்களுடைய 5 மார்க்ஸுக்குரிய இது. அப்ப நீங்கள் அங்க எழுதுறா என்ன எழுத போறீங்க, எழுதணும். முதலாவது நீங்க சொல்லணும், எழுதுற சொல்வீங்க ஒப்பந்த தேதியிலிருந்து 3 கிழமைகளின் பின் இறக்குமதி மேற்கொள்ளப்பட வேண்டும். தந்த தர வச்சுக்கொண்டு நீங்கள் 2 வரியில எழுதுவீங்க. ரைட்? ஒப்பந்த தேதியிலிருந்து 3 கிழமைகளின் பின் இறக்குமதி மேற்கொள்ளப்பட வேண்டும். இறக்குமதி ஆவணங்கள் பெற்றுக்கொண்டு மேலதிகம் 3 கிழமைகள் தேவைப்படும். ரைட்? உங்களுக்கு தெரியும் ஆவணங்கள் வார்த்தைக்கு 3 கிழமைகள் தேவைப்படும். எனவே முன்னோக்கிய நாணய மாற்று விதமானது ஒப்பந்தத்திலிருந்து 6 கிழமைகள் பிரயோகிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் கண்ட்ராக்ட்ல இருந்து 6 வீக்ஸ்ல தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நீங்கள் பிரயோகிக்கும். எனவே முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தமானது 1 மாத நிலையாகவும் 1 மாதம் தெரிவாக அமையப்படும். சரியா? குறிப்பாக போட்டதை நீங்கள் வேணுமென்றா 2 வரியில எழுதலாம். ரைட்? 2 வரியில எழுதலாம். இங்க பேசிஸ் வந்து உங்களுடைய கால்குலேஷன் மிக முக்கியம். இங்க இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலையும் உங்களுடைய ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர்லையும் கூட ஈஸியா ஸ்கோப் பண்றதுக்கான கூட எழுத தேவை. அதே நீங்கள் யூசிபி கேள்வியோ இல்லாட்டி இன்கோடர்ம்ஸ் கேள்வியோ இல்லாட்டி
யூஆர்ஆர் இல்லாட்டி யூஆர்டிஜி கேள்வி எழுதுறோம் அங்க எழுதணும். உங்களுக்கு ரூல்ஸை ஒழுங்கா வடிவா விளங்கி விதிகளை தெரிஞ்சாதான் நீங்க எழுதலாம். சரியா? உங்களுடைய எக்ஸாமை ஈஸியா பாஸ் பண்றதுக்கு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கூட இந்த கணக்கை மெனக்கட்டு செய்து இதுல ஸ்கோப் பண்ண பாருங்க. ரைட்? எங்க பெருசா எழுத தேவையில்லை. அந்த ஸ்டெப்ஸை வடிவா காட்டி போட்டு, ரைட்? முதலாவது ஸ்டெப் என்னது? ஷிப்மெண்ட்ல தொடங்கி எப்ப இம்போர்ட்டா இருந்தா எப்ப பேமெண்ட் செய்ய போறீங்க, எக்ஸ்போர்ட்டா இருந்தா ஷிப்மெண்ட்ல தொடங்கி எப்ப காசு வரப்போகுது. அதான் அடிப்படை. இம்போர்ட், பேமெண்ட், எக்ஸ்போர்ட், ப்ரொசீட் வருது. ரெண்டும் ஷிப்மெண்ட்ல தொடங்கும். ரைட்? பிறகு நீங்கள் அந்த காலத்தை தெரிவு செய்யும். இந்த காலம் இந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீத காலம். ரைட்? அதான் உங்களுடைய கான்ட்ராக்ட் ஒரு மாதம் நிலையாகவும் ஒரு மாதம் தெரிவாகவும் இருக்கும். இப்ப அடுத்த முறை நாங்கள் செய்யற நேரம் அது 2 மாதம் 1 மாதமா இருக்கும், அப்படி 3 மாதம் 1 மாதமாக இருக்கும். அதை நீங்கள் சரியா வடிவாக அந்த கான்ட்ராக்டை தெரிவு செய்யும். பிறகு தெரிவு செய்த பின் அந்த 2 மாதங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். 1 month ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன்டா 2 மாதம், 2 months ஆப்ஷன் 2 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன்டா 2வது மாதம் 3வது மாதம், 3 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன்டா 3வது மாதம் 4வது மாதம். அப்படி அந்த 2 மாதங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி எந்த ரேட் எக்ஸ்போர்ட் என்றால் குறைஞ்ச ரேட்டை கோட் பண்ணுவீங்க, இம்போர்ட் என்றால் கூடிய ரேட்டை கோட் பண்ணுவீங்க. கால்குலேஷன் என்னது? உங்களுக்கு தெரியும், கஸ்டமர் டீல் பண்றது யூரோ, ஆனா உங்களுக்கு தந்த தரவு $to ரூபி, யூரோ டு டாலர். அந்த ரெண்டையும் பிரயோகித்து தான் உங்களுடைய வாடிக்கையாளர் பிரயோகமான அந்த நாணயத்துக்கான நாணய மாற்று வீதத்தை நீங்கள் தெரிவு செய்யும். அந்த 2 நாணயங்களுக்கு தந்த தரவு அடிப்படையில் நீங்கள் ஸ்பாட் ரேட்ல இருந்து ஃபார்வர்ட் ரேட்டை காணும். அந்த 2ஐயும் பெருக்கி நீங்கள் உங்களுடைய யூரோ டு ரூபி ரேட்டை எக்ஸ்போர்ட். முதலாவது ஏற்றுமதி நாணயம். முதலாவது ஏற்றுமதிக்கான முன்னோக்கிய நாணய மாற்று வீதம். இங்க 2வது பகுதி ஹெடிங் முதலாம் ஏற்றுமதிக்கான முன்னோக்கிய நாணய மாற்று செலவாணி வீதத்தை கணிப்பிடுது. அப்ப 2வது பகுதி ஹெடிங் இருக்கணும். முதலாவது ஏற்றுமதி, 2 ஏற்றுமதி இருக்கு. முதலாம் ஏற்றுமதிக்கான முன்னோக்கிய செலவாணி வீதத்தை கணிப்பிடுதல். சரியா? ரைட். இப்ப உங்களோட கணக்குல என்னது? நான் சொன்ன ஷிப்மெண்ட்ல தொடங்கும். ஷிப்மெண்ட் எப்ப கப்பலேற்றல் நடைபெறுது? முதலாவது கப்பலேற்றல் 9வது அல்லது 10வது கிழமை. 9th week or 10th week. அப்ப இம்போர்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க 3 கிழமையில தந்திருந்த நேரா. சரியா? அங்கேயும் உங்களுக்கு தரவை மாத்தி தந்திருக்கலாம். ரைட்? 3 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் மேற்கொள்ளப்படும். அப்ப அங்கேயும் உங்களுக்கு தந்திருக்கலாம் 3 அல்லது 4. அப்ப நீங்க 2 கிழமையும் எடுக்கணும், 3 அல்லது 4. சரியா? அங்க உங்களுக்கு டிரெக்டா 3 கிழமை மட்டும்தான் தருது. எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருக்கு 9 கிழமை அல்லது 10 கிழமை. சரியா? அல்லதுன்னு தரலாம். சரியா? அப்ப ஷிப்மெண்ட் 9 கிழமை அல்லது 10 கிழமையில நடக்குது. எப்ப காசு வருது? கப்பலேற்றல் திகதியிலிருந்து 2 வாரம். அப்ப இலங்கையில 9 கிழமையில நீங்க ஷிப்மெண்ட் செய்திருந்தால் 2 கிழமை, அதாவது 11 கிழமையில உங்களுக்கு காசு வரும். 10 கிழமையில நீங்க ஷிப்மெண்ட் செய்திருந்தால் உங்களுக்கு 2 கிழமை 12 கிழமையில காசு வரும். என்னது? இது கப்பலேற்றல், இது உங்களோட ப்ரொசீட்ஸ், அதாவது ஏற்றுமதிக்கான பெறுமதி. சரியா? எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் எப்ப வருது? 11th week or 12th week. ஒன்று 11 கிழமையில வரலாம் அல்லது 12 கிழமையில வரலாம். 11 கிழமை என்னது? 3 மாதம், 2 மாதம் 12 கிழமை 3 மாதம். 2 மாதம் 3 கிழமையில வரலாம் அல்லது 3 மாசத்துல வரலாம். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் முதல் 2 மாசம் காசு வர போறது இல்ல. திருப்பி நான் படத்துல போட்டேன்டா
right? 1st April 2019 தான் forward contract book பண்றேன். 1st April 2019 forward contract book பண்றேன். என்னது? ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம். First month, second month, third month. அப்ப அவர் 9 கிழமையில ஷிப்மெண்ட் செய்திருந்தால் காசு வரப்போறது 11 கிழமை, அதாவது 2 மாதம் 3 கிழமை. 2 மாசம் 3 கிழமை தான் காசு வரப்போகுது. அப்ப முதல் 2 மாசமும் என்னது அவருக்கு காசு வரப்போறது இல்லை. இதை நாங்க சொல்லுவோம் பிக்ஸ்ட் மந்த், பிக்ஸ்ட் கான்ட்ராக்ட், நிலையான காலம். இந்த காலத்துல அவருக்கு காசு வரப்போறது இல்லை. எப்ப வரப்போகுது? 1, 2 மாதம் 3வது கிழமையில அல்லது 3 மாசம். இந்த மாதம் அவருக்கு தெளிவாக இருக்க போகுது. அதான் சொல்லுவோம் ஆப்ஷன். சரியா? முதல் 2 மாதம் என்னது பிக்ஸ்ட், அடுத்த மாதம் ஆப்ஷன். இதுதான் கான்ட்ராக்ட். 2 months fixed, 1 month option. ரைட்? இப்படிலாம் ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல போட்டாலே எக்ஸாம்பிளுக்கு தெரியும் நீங்கள் என்ன கதைக்கிறீங்க. சரியா? அங்கேயும் நீங்கள் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. 2 மாதம் நிலையாதும் அப்படி டைமை சேவ் பண்றதுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் கணக்கு உங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கும். ரைட்? 2MF 1 amount அர்த்தம் 2 months fixed, 1 month option. 2 மாதம் நிலையாகவும் 1 மாதம் தெரிவாகவும் இருக்கும். விளங்கிச்சா? இந்த கான்ட்ராக்டை தெரிவு செய்யறதான் இந்த கணக்குல மிக முக்கியம். அதாவது ஏற்றுமதிக்கான இந்த கான்ட்ராக்ட் எடுக்க விளங்கிச்சா இல்லையா? என்ன மாதிரி டவுட்ஸ்? இங்க நான் சொன்ன கொடுப்பன முறை சொல்ல இல்லை, எல்சியா கலெக்ஷனா ஒன்றும் சொல்ல இல்லை. உங்களுக்கு தந்திருக்கு ஷிப்மெண்ட் டிரெக்டா 9 அல்லது 10வது கிழமையில ஷிப்மெண்ட் நடக்குது. அப்ப உங்களோட கஸ்டமர் இங்க இருந்து ஷிப்மெண்ட் செய்யார் 9வது 10வது 9 கிழமையில ஷிப்மெண்ட் செஞ்சிருந்தால் அங்க போய் டாக்குமெண்ட்ஸ் போய் 2 கிழமையில காசு வரப்போகுது. 11 கிழமையில அவருடைய அக்கௌண்ட்டுக்கு காசு வருது. ரைட்? அவர் 10 கிழமையில ஷிப்மெண்ட் செய்திருந்தால் 12 கிழமையில அவருக்கு காசு வருது. சரியா? இதெல்லாம் எனக்கு உங்களோட முதலாவது பந்தியில தந்த தரவு. சரியா? முதலாவது பந்தியில தந்த தரவு. அப்போ 11 கிழமையில அவருடைய அக்கௌண்ட்டுக்கு காசு வரலாம், இல்லாட்டி 12 கிழமையில அவருடைய அக்கௌண்ட்டுக்கு காசு வரலாம். அவருக்கு என்னத்துல நாளைக்கு வருது? யூரோ, வெளிநாட்டு நாணயத்துல காசு வருது. அவர் எக்ஸ்போர்ட் செய்து 500,000 500,000 யூரோ அவருக்கு வருது. அப்ப 11th வீக்ல வரலாம் அல்லது 12th வீக்ல வரலாம். 11th வீக் அவங்களுக்கு தெரியும் 4 கிழமை 1 மாதம், அங்க 2 மாதம் 24/8 + 3, அப்ப 2 months 3 weeks அல்லது 12 weeks இருந்தா சரியா 3 months. படத்துல பார்த்தோம் என்றால் முதல் 2 மாதம் அவருக்கு காசு வர போறது இல்லை. அப்ப 2வதுக்கும் 3வது மாதத்துக்கு இடையில தான் காசு வரப்போகுது. அது தெரிவு காலத்துலதான் அவருக்கு காசு வர போகுது. இப்ப நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை காண போறோம். 2வது மாதத்தையும் 3வது மாதத்தையும் கம்பேர் பண்ண போறோம். இந்த பீரியட்ல தான் அவருக்கு காசு வரப்போகுது. 2வது முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தையும் 3வது முன்னோக்கிய நாணய மாற்றத்தை கம்பேர் பண்ணி அதுல எந்த ரேட் பேங்க்குக்கு அட்வான்டேஜ். ரைட்? உங்களுக்கு தெரியும் நீங்க எக்ஸ்போர்ட் திருப்பி USD LKR எந்த பக்கத்தை பார்க்க போறோம்? பை. அப்ப 178 70 இப்ப செல்லிங் பக்கத்தை மூட போறீங்க, பைங் பக்கத்தை மட்டும் பார்ப்பீங்க. இப்ப 2வது 3வது, அப்ப 2வது முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தை 3வது இதுதான் அந்த எக்ஸாம்ல நீங்கள் கவனமா போக்கஸா இருக்கணும். என்ன ரூலர் இருந்தா 2வது 3வது மத்த மேலையும் கீழே மறைச்சு போட்டு அந்த இதை பார்க்கணும். சரியா? சில நேரம் சும்மா இப்படி பார்த்து போட்டு எடுக்கணும், நீங்கள் பிழையான ரேட்டை தெரிவு செய்யலாம். சரியா? இந்த கணக்கு நீங்கள் 2 முறை ஒரு பாருங்கள், நீங்க செய்த கணக்கு சரியா, எடுத்த ரேட் சரியா, டெசிமல் சரியா, இது சில நேரம் நீங்கள் கவனையின பிடவிடலாம். சரியா? 2வது 3வது நீங்கள் கம்பேர் பண்ணீங்க என்றால் 80 90 110 120 2 வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கூடுது.
80ல இருந்து 90 கூடுது, 110ல இருந்து 120 கூடுது. நான் சொன்ன அந்த வித்தியாசம் கூடண்டால் பிரீமியம். இதெல்லாம் என்னது? இது ஃபாரெக்ஸ் ரூல்ஸ். அந்த வித்தியாசம் ஸ்ப்ரெட் கூடினால் பிரீமியம். If the currency is at a premium, you have to add the spread to the spot rate. அது உடனடி மாற்று வீதத்துடன் அந்த பிரீமியத்தை கூட்டணும். சரியா? அது டிஸ்கவுண்டா இருந்தால் ஸ்பாட் ரேட்ல இருந்து கழிக்கணும். இந்த கணக்கை பொறுத்தவரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வர இல்லை, அப்ப கழிக்கிறதுக்கு தேவை. வெப்பம் கூட்டுறதாக தான் வருது, ஏன் எல்லாமே பிரீமியம். கூட்ட போறீங்க. இப்ப 2வது மாதத்தையும் 3வது மாதத்தையும் கம்பேர் பண்றீங்க, ரைட்? இப்ப எதை கூட்ட போறீங்க? எதை கூட்டுவீங்க? 80 கூட்டுவீங்களா, 110 கூட்டுவீங்களா? 80. ஏன்? வாங்கு பேங்க் வாங்க நேரம் எப்ப நாங்கள் குறைஞ்ச விலையில வாங்க போவோம். சரியா? உங்களுக்கு சில நேரம் எடுத்த பார்த்தோன்ன தெரியாட்டி நீங்கள் ரெண்டையும் கூட்டி பார்த்து பார்க்கலாம் எது குறைஞ்ச ரேட். சரியா? நீங்க கணக்கு செய்யறது பார்த்துன்னு உங்களுக்கு தெரியும். 178 70ஓட 80% கூட்டுறது குறைஞ்ச ரேட், ரைட்? இல்லாட்டி நீங்க ரெண்டையும் கூட்டி பார்த்து பார்க்கலாம் எது குறைஞ்ச ரேட். 178 70ஓட 80% கூட்ட போறீங்க. எவ்வளவு கூட்டினால் 178 70ஓட 80 கூட்டினால் 179 50. அது மாதிரி யூரோ டு டாலர் buying rate 1.1250. 2வது மாதம் 1.40, 3வது மாதம் 1.90. ரைட்? எதை கூட்டுவீங்க? 1.40 1.90? 1.40. 1.40. 1.40 1.50 கூடுது, 1.90 2 கூடுது. ரெண்டையும் பார்க்கணும் வித்தியாசம். வித்தியாசம் கூடிக்கொண்டு போகுது. அதாவது வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் உள்ள வித்தியாசம் கூடிக்கொண்டு போனால் அது பிரீமியம். அப்ப நீங்கள் ஸ்பாட் ரேட்டோட கூட்டணும். 1.1250 கூட்ட போறீங்க 1.40. இந்த வித்தியாசம் மறக்காமல் 100ஆல பிரிக்கும். அப்ப அதை கூட்டிங் கடை அவ்வளவு 1.139. ஆகவே யூரோ டு எல்கேஆர் இது பாலமா இருக்கணும். என்னது? 2 தெரிஞ்சா 2 பெருக்கும். எதன் பெருக்கும் உங்களுக்கு தெரியும். யூஎஸ்டி டு எல்கேஆர் இன்டு யூரோ டு டாலர், டாலர் வெட்டப்படும். அப்ப யூரோ டு எல்கேஆர் 179 50 1.139 பெருக்குவீங்கள். உங்களுக்கு வர 204.45. 204.45. இதுதான் உங்களுடைய 2வது ஏற்றுமதிக்கான நாணய மாற்று வீதம். எங்க 3வது டக்குன்னு செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். எனக்கு 2வது ஏற்றுமதி என்ன ரேட்? இதே மாதிரி 3வது டக்குன்னு எனக்கு செய்து சொல்லுங்கள் என்ன ரேட். 3வது கேள்வி 2வது ஏற்றுமதி கப்பலிடத்துக்கான முன்னோக்கிய செலவாணி ஒப்பந்தத்திற்கான செலவாணி வீதம். அப்ப 3வது பகுதியிட்டு போட்டு ஹெடிங் போடுவீங்கள் 2ஆம் ஏற்றுமதி கப்பலிடத்திற்கான முன்னோக்கிய செலவாணி வீதம்.
என்ன மாதிரி ஓகே எவ்வளவு ஃபர்ஸ்ட் 180.95 யூஎஸ்டில இருந்து எல்கேஆர் 180.95 அடுத்த அடுத்த கணக்கு மூன்றாவது நாங்கள் ரெண்டாவது செய்தோம் தானே ரெண்டாவது ஓகே மூன்றாவது நான் சொன்னேன் ரெண்டாவது செகண்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய ரேட் 204.473 ஃபைனல் ஆன்சரா மற்றவங்க என்ன மாதிரி என்ன மாதிரி மற்றவங்க என்ன மாதிரி ஆன்சர் வந்தது தேர்ட் ஆன்சர் எல்லாருக்கும் அதே ஆன்சரா வந்தது இல்லாட்டி கான்ட்ராக்ட் எப்படி வந்தது எப்படி என்ன மாதிரி வந்தது கான்ட்ராக்ட் எப்படி புக் பண்ண போறீங்க அப்படி வந்தது கான்ட்ராக்ட் புக்கிங் 3 மாசம் ஃபிக்ஸ் 1 மாசம் ரைட் 3 மாதம் ஃபிக்ஸ் 1 மாதம் ஆப்ஷன் அது வந்து அதில் இருக்கும் அது 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 சரியா வரும் 3 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன் அங்க பிள்ளை விட்டீங்கன்னா பிறகு எல்லாமே பிள்ளை சரியா உங்களுக்கு தெரியும் ஷிப்மெண்ட் 13th to 14th week நடக்குது அப்ப 13th week நடந்திருந்தால் உங்களுக்கு 15th weekல காசு வரும் 14th weekல ஷிப்மெண்ட் நடந்திருந்தால் 16th weekல காசு வரும் சரியா என்ன ஷிப்மெண்ட் 13 or 14 13th weekல நடந்திருந்தால் 15th weekல காசு வரும் 14th நடந்திருந்தால் 16th weekல காசு வரும் 15th week என்னது 3 மாதம் 3 தரம் 15th week 4 மாதம் 3 months fixed 1 month option right 3 months fixed 1 month option 3 மாதம் நிலையானதாகவும் 1 மாதம் தெரிவாகவும் இருக்கும் ரைட் அது சரி ஓகே பிறகு $2 எவ்வளவு வந்தது $213 $2 $213 $1 என்ன கவர் பண்ணீங்க இது ஸ்பாட் ரேட் எவ்வளவு ஸ்பாட் ரேட் எவ்வளவு $178 சார் 178 அதோட எதை கூட்ட போறீங்க அதோட எதை கூட்ட போறீங்க 110 சார் 110 110 நீங்க 110 அப்படி கூட்டணும் ₹1 பக்கமா 100 ரைட் ₹1 பக்கம் ரைட் அப்ப கூட்டம் 179 179
8 யாருக்கு 185 வந்து அதுல ரைட் 179 ரைட் $2 ரூபி 178 ரூபாய் இலவசத்தோட என்னது ₹1 பட்சம் ரைட் ₹1 பட்சத்தை கூட்டிங் என்றால் 179 என்பது யூரோ டு டாலர் 1.26 1250 இது மூன்றாவது மாசம் நாலாம் மாசம் கம்பேர் பண்றீர்கள் 192 242 குறைஞ்சதை கூட்டுவீங்க குறைஞ்சது எது 1.90 அதான் 100 எவ்வளவு வருது 1.2690 1.1250 போட 1.90 100 பிரிச்சு போட்டு 1.2690 சரியா அப்படி 1.1250 அது 100 பிரிச்சு போட்டா 0.019 இத கூட்டினீங்க 1.269 1.14 நாலாம் மாதம் கூட்டிங்கன்னா 1.9 1.14 Oh, 1.14 1.1440 சரியா இதான் நீங்க கவனமா இருக்கணும் தசம கூட்டல் பிரித்தல் இதான் நீங்க கிளவிடுவீங்க சரியா அப்ப அணியா அங்க என்ன நீங்கள் மார்க்ஸ் சும்மா லூஸ் பண்ணுவீங்க சரியா உங்களுக்கு தெரியும் கன்செப்ட் விளங்கி இருக்கு நீங்கள் எடுக்கிற ரேட்ஸா கூட்டுறது கழிக்கிறது கவனமா இருக்கும் சரியா அப்ப 1.2150 பிளஸ் 0.019 1.1440 இப்ப நீங்க யூரோப்பியன் கண்டிங்கன்னா பெருக்கணும் 179.80 into 1.1440 அதற்கு எவ்வளவு 205.69 இந்த விட வந்ததா 205.69 சரியா சரி அப்ப இந்த கடைசி ஆன்சர் சரியா வந்தா ரைட் உங்களுக்கு 5 மார்க்ஸ் அப்படியே கிடைக்கும் நீங்கள் கவலையினப்பட விடாம பார்த்துக்கொள்ளணும் பெருக்கிறது பிரிக்கிறது தசமதானத்தை போடுறது சரியா அதுக்கு தான் என்னது 2-3 முறை உங்களோட கால்குலேஷன் சரியானு பாருங்க இங்க கூட எழுத தேவையில்லை எழுத தேவையில்லாதபடியா உங்களுக்கு டைம் இருக்கு கூட இந்த கணக்கை 2-3 முறை பாக்குறது இப்போ எக்ஸாம்ல அந்த சயின்டிபிக் கால்குலேட்டர் ஒன்று கொண்டு போங்க அப்போ உங்களுக்கு சரியா டெசிமல்ல உங்களுக்கு அதை பார்க்கலாம் அடுத்த 4வது வந்து நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம் அதாவது கேன்சலேஷன் இந்த 2வது எக்ஸ்போர்ட் இது வந்து கேன்சல் பண்ணால் அந்த ரேட்டை எப்படி காணணும் சரியா இந்த முதல் 3 உங்களுக்கு வடிவ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸுக்கு நான் இந்த கேன்சலேஷன்ல படிப்பிச்சு விடுறேன் இப்போ உங்களுக்கு செய்ய தரப்போறது 2019 மார்ச்சும் 2018 வந்த அந்த 2 பேப்பருக்குரிய 3 கணக்கையும் முதல் 3 பகுதிகளையும் நீங்கள் வீட்டில் செய்யும் செய்து போட்டு நாங்கள் அடுத்த கிளாஸ்ல ஆன்சர்ஸை செக் பண்ணுவோம் இல்லாட்டி திருப்பி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நாங்கள் பார்ப்போம் இல்லாட்டி நான் இந்த கேன்சலேஷன் பார்ட்டை பார்ப்போம் ரைட் முதல் 3 பகுதியும் கேன்சலேஷன் தான் கொஞ்சம் இதோண்டு நீங்கள் வித்தியாசமா கொஞ்சம் பார்க்கணும் மற்றபடி முதல் 3ம் டைரக்ட் ரைட் நேரடியாக கான்ட்ராக்ட் எடுத்து போட்டு அப்ளை பண்றோம் ரைட் அப்ப வீட்டில் மற்ற 3 பேப்பர்ஸும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்க 3 பேப்பர்ஸும் 2019 மார்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேப்பரும் ஒரே மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் மற்றபடி ஒரே டைப்ல வந்த கேள்விகள்
இந்த கால்குலேஷனை நீங்கள் வடிவா செஞ்சீங்கன்னா 20 மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். ஸோ நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு டைம் டேபிளும் வந்துட்டு ஆகுமா எக்ஸாம் இது அட்மிஷன் வந்துட்டா 31st நடக்குது. அட்மிஷன் வந்துட்டா இல்லை இல்ல வேற இல்ல. நான் பார்த்தேன் 2 பேருக்கு வந்துட்டு எக்ஸாம் அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் வந்தாலும் இப்ப திருப்பி வருமா சார்? ஓ அதை பாருங்கள் அட்மிஷன் வரணும் என்றா திருப்பி எல்லாருக்கும் திருப்பி ரீபோஸ்ட் பண்ணியிருக்கு. வராட்டி ஐபிஎஸ்எல் காய்ச்சி போட்டு ஒரு கேட்டுங்கள் என்ன மாதிரி ரைட். இந்த கணக்கு வடிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த முறை கேன்சலேஷன் பார்ப்போம். அதையும் 3 வீட்டை செஞ்சு விடுவோம். அப்போ நான் அடுத்த முறை திருப்பி அதை பார்த்து போட்டு நாங்கள் அந்த ஃபெசிலிட்டி சக்ஸையும் உங்களுக்கு செஞ்சு விடுறேன். இந்த 2 கணக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட் வந்தால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸாமை பாஸ் பண்ணலாம். அந்த நம்பிக்கை வரும். சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். Thank you, sir. Thank you.